புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. நினைத்தவர்க்கெல்லாம் ஹஜ் பயணம் நிறைவேறும் நிலை கிடையாது. அன்று நீதர் இப்ராஹிம் வாங்கினை கேட்டோர் ஹஜ்ஜை முடிக்க தடையேது. இஹ்ராம் கட்டியும் ஹஜ்ஜின் வாய்ப்பை இழந்தவர் இங்கே பலருண்டு. இரையச்சம் என்னும் கட்டுச்சோறு ஏந்திய இதயம் வெல்வதுண்டு. இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். இரண்டாம் நிலையினர் நீங்கள், ஏக இறைவனின் விருந்தினர் தாங்கள். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. காண ஏங்கும் காபா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். காண ஏங்கும் காபா முன்னே கைகளை ஏந்தி தாழுங்கள். இறைவன் கருணையை வேண்டும் எங்கள் துவாவையும் கனிந்து உருகி கேளுங்கள். மதினத்து மன்னர் ரவுலா முன்னே மகிழ்ந்து சலாமும் கூறுங்கள். அந்த மாநபி முன்னே எங்கள் சலாத்தையும் மாறா அன்புடன் சேருங்கள். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். அல்லாஹ் அருளிடும் பாக்கியம் அதை அடைவது உமக்கு முக்கியம். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. புதிதாய் பிறந்த குழந்தை போல பாவம் நீங்கி வாருங்களே. அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். அல்லாஹ் ஏற்ற ஹஜ்ஜாக உங்கள் பயணம் வெல்லட்டும். அவனை அஞ்சிய நிலையில் வந்த பின் உங்கள் எஞ்சிய வாழ்வு செல்லட்டும். புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. புண்ணிய பூமி மக்கா நகரம் போய் வாருங்கள் ஹாஜிகளே. என்றும் பார்ப்பது நமது மனதின் நீயத்தை. அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை. அல்லாஹ் என்றும் பார்ப்பது நமது மனதின் நீயத்தை. அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை.
கண்மணி நாயகம் வழியில் செய்யணும் கடமையை நிறைவாக, கண்மணி நாயகம் வழியில் செய்யணும் கடமையை நிறைவாக, கருணையாளனின் அருள் வந்தடையும் நம்மை விரைவாக. லப்பை என்னும் தல்பியா ஒலி விண்ணை எட்டட்டும், தப்பை தவறை செய்தோம் அல்லாவின் அருளே கிட்டட்டும். அல்லாஹ் என்றும் பார்ப்பது நமது மனதின் நீயத்தை, அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை. அதை உருப்படியாக செய்திட அல்லாஹ் அருளிடு துணை நின்று, உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமையில் இது ஒன்று, அதை உருப்படியாக செய்திட அல்லாஹ் அருளிடு துணை நின்று. உன்னை மறந்து பிழை பாவங்கள் செய்தோம் நீ அறிவாய், உன்னை மறந்து பிழை பாவங்கள் செய்தோம் நீ அறிவாய். உள்ளம் உடைந்து உருகி கரைகிறோம் உதவிட நீ விரைவாய். இளமையில் ஹஜ்ஜை முடிக்கும் வாய்ப்பை எல்லோர்க்கும் தாயிறைவா, இல்லாமல் இயலாமை எம் உள்ளில் இல்லாமல் மேன்மையை தாயிறைவா. அல்லாஹ் என்றும் பார்ப்பது நமது மனதின் நீயத்தை, அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை. மொழிந்ததை ஏற்று ஹஜ்ஜின் கிரியை அனைத்தையும் நாடுகிறோம். மொழி நிற பேதம் எண்ணா நிலையில் ஒன்றாய் கூடுகிறோம். நபி மொழிந்ததை ஏற்று ஹஜ்ஜின் கிரியை அனைத்தையும் நாடுகிறோம். எல்லாம் துறந்து அல்லாஹ் அவனை இலக்காய் தேடுகிறோம். எல்லாம் துறந்து அல்லாஹ் அவனை இலக்காய் தேடுகிறோம். ஏகன் பொழிகிற கருணை மழையிலே மகிழ்ந்திட ஓடுகிறோம். கேட்கும் வேண்டுதல் எல்லாம் அறிந்து நீ ஏற்றுத்தா அல்லாஹ். கேட்க தெரியா ஒளியை வாழ்வில் ஏற்றித்தா அல்லாஹ். அல்லாஹ் என்றும் பார்ப்பது நமது மனதின் நீயத்தை, அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை. அல்லாஹ் என்றும் பார்ப்பது நமது மனதின் நீயத்தை, அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை. கண்மணி நாயகம் வழியில் செய்யணும் கடமையை நிறைவாக, கண்மணி நாயகம் வழியில் செய்யணும் கடமையை நிறைவாக, கருணையாளனின் அருள் வந்தடையும் நம்மை விரைவாக. லப்பை என்னும் தல்பியா ஒலி விண்ணை எட்டட்டும், தப்பை தவறை செய்தோம் அல்லாவின் அருளே கிட்டட்டும். அல்லாஹ் என்றும் பார்ப்பது நமது
எமது மனதின் நீயத்தை அவன் நாடிடுவோரே பெறுகின்றார்கள் ஹஜ்ஜின் பரக்கத்தை. ரஹிமா பேகம் அவர்கள் இஸ்லாமிய இறை வாழ்த்து பாட அழைக்கிறோம்.
ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. நமது அன்பு சகோதரர் காயில் இளவரசு அவர்கள் சிறிது அவர்களுடைய உரைகளை ஆற்றுகிறார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பேர் போற்றி தொடங்குகின்றேன். ஒரு மகத்தான பணியை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவன் வாய்ப்பளித்தவர்களோடு நின்று கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி. எல்லா கூட்டங்களிலும் போனாலும் அங்கே அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதை விட இங்கே இறைவனது விருந்தாளிகளை பார்க்கிறோம் என்ற உணர்வோடு நிற்கின்ற போது உள்ளபடியே ஆனந்தப்படுகிறது மனது. பெரும் பாக்கியத்தை செய்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக தெரிகிறது. கோடான கோடி பேர் வாழுகின்ற இந்த நாட்டில் இறைவன் மிக சொற்பமானவர்களையே தேர்ந்தெடுத்து தன்னுடைய இல்லத்திற்கு இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்கு அழைத்திருக்கிறான். அதில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை எண்ணும் போது உள்ளபடியே மனம் மகிழ்கிறது. ஒரு மகத்தான பணியை கடமையை நிறைவேற்றி முடிப்பதற்காக ஆனந்தத்தோடு பரவசத்தோடு எதிர்பார்ப்போடு இறைவனுடைய அந்த அருளை வேண்டி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறோம் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் காண்பதில் மகிழ்ச்சி. ஹஜ் புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஹாஜிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு சிறப்பு இங்கே நாம் காண்பது என்னவென்றால், ஹஜ் பயணத்தை ஏற்பாடு செய்பவர்களில் நான் ஒரு 33 ஆண்டுகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிறுவனத்திற்கு 33 வயது. இன்றைக்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்கின்ற இந்த புஸ்ரா ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தின் வயதும் 33 என்பதை எண்ணும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய தந்தையார் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த ஹஜ் சர்வீஸை நடத்தி பலருக்கு வழிகாட்டியாக இருந்து பலரை இறைவன் பால் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அவர்கள் விட்டு சென்ற பாதையை அருமை சகோதரர் இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து அவர்கள் இந்த பயணத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணும் போது இறைவனது பெருங்கருணை இல்லாமல் இது சாத்தியமில்லை என்பது உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒரு இறைவனை சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் என்பதை எண்ணும் போது மகிழ்ச்சி. அத்தோடு உங்களை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெருந்தகையாளர் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளின் உலமாக்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற நாடறிந்த நாவலர் சதீதுதீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக வாய்த்திருப்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மகத்தான பேரருள் என்பதை
உண்மையிலேயே உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் பல ஆண்டுகளாக புஸ்ரா சர்வீஸ் நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு வழிகாட்டியாக வந்து கொண்டு உங்களுக்கு அத்தனை வழிகாட்டுதலையும் மிகச்சிறப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது, பார்த்தால் எதையும் பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நிலையிலும் கடமையை செய்வதற்கு சரியான வழிகாட்டியாக அமையும்போது அவருடைய அந்த பேரன்பு நமக்கு இருக்கும். அந்த பேரன்புடைய அந்த பெருமகன் உங்களுக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ கூட்டங்களுக்கும் நாடு விட்டு நாடு சென்றும் இஸ்லாமிய சொற்பொழிவுகளை மிகச்சிறப்பாக ஆற்றி வந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இப்ராஹிம் ஆஜாருடைய வேண்டுகோளை ஏற்று எத்தனையோ பேர் அழைப்பிருந்தாலும் இவர்கள் செய்கின்ற பணி எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காகத்தான் தொடர்ந்து அவர்கள் இங்கே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புஸ்ரா சர்வீஸ் மூலமாக என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மிகச்சிறப்பான முறையில் உங்களுடைய கடமையை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்ப வேண்டும். அன்று பிறந்த பாலகன் போல உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இங்கே பலர் ஹஜ் பயணத்திற்கு செல்வதற்காகவும் சிலர் அவர்களை வழி அனுப்புவதற்காக அவரோடு துணைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் செல்கின்ற நீங்கள் இதுவரை செல்லாத ஏற்கனவே சென்று வந்து உட்கார்ந்திருக்கின்ற நம்முடைய உற்றா சுற்றத்தார் அனைவருக்கும் ஹஜ்ஜை மீண்டும் மீண்டும் செய்ய இறைவனிடம் கையேந்த வேண்டும் என்று எங்கள் சார்பாக வேண்டுகிறோம். இந்த வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் மட்டுமில்லாமல் இங்கே ஆமீன் ஆமீன் என்று குரல் வந்து கொண்டிருக்கும் போது ஏராளமானவருடைய வேண்டுகோளாகவும் ஆசையாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவென்றாலும் எந்த நேரத்திலும் அவர்கள் தெளிவுபடுத்தி மிகச் சிறப்பான முறையில் அவர்கள் அங்கே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்ற அந்த உணர்வு மேலோங்க நீங்கள் ஈடுபடலாம். ஈஸியாக நீங்கள் ஹஜ்ஜை முடிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அவர்கள் மூலமாக வல்ல இறைவன் உங்களுக்கு நல்குவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு மகத்தான பணியை செய்ய இருக்கிறீர்கள். எங்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருத்தலம் போய் நிற்கும் போது எங்கள் சலாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதற்கு அவர்கள் நீண்ட நெடிய ஒரு சிறப்பான ஒரு பயானை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஹசரத் அவர்களுடைய பேச்சை கலைஞர் டிவியில் இந்த ஆண்டு 30 நாட்களும் எங்கள் சார்பாக ஒளிபரப்ப அவர்கள் தந்த வாய்ப்புக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லி புஸ்ரா சர்வீஸ் நிறுவனத்திற்காக அவருடைய வளர்ச்சிக்காக அதனுடைய மேன்மைக்காக இன்னும் பல்லாயிரக்கணக்கான அவர்கள் இட்டு செல்கின்ற அந்த ஒரு பணியை இறைவன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற துவாவையும் நாம் வைப்போம். வல்ல இறைவன் அருள் புரிவான். வாய்ப்புக்கு நன்றி. இங்கே இறைவணக்கம் பாடிய அருமை சகோதரி எங்கள் அழைப்பு ஏற்று வருகின்ற நாடறிந்த பாடகி தீனி செய்குல் ரஹிமா அவர்களுக்கும் எங்கள் நன்றி. தம்பி அருமையாக அவருடைய குரல் வளத்தால் இங்கே கிராத் ஓதி இறை அருளை நமக்கு ஒளிகின்ற உணர்வை தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். எனக்கே தெரியாது, இங்கே வந்து ஒரு தெரிகிறது. என் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் எங்களுக்காக துஆ செய்வீர்கள் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من أراد الحج
فليتعجل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1447 2026 ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக வேண்டி புறப்பட ஆயத்தமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜிற்கான நல் வாய்ப்பையும் அல்லாஹ் நல்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எல்லா அமல்களையும் சரியாக செய்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுவது போல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்பி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புஷ்ரா ஹஜ் சர்வீஸ் மூலமாக இந்த ஆண்டு பயணம் செய்கிற 153 ஹாஜிகள், அதில் இப்போது இங்கே 110 பேர் ஹாஜிகள் வீற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மக்பூலாக ஹஜ்ஜ மப்ரூராக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இதில் ஏற்கனவே ஹஜ் செய்தவர்களும் இருக்கலாம், அல்லது உம்ரா மட்டும் செய்தவர்கள் இருக்கலாம், அல்லது இரண்டுமே செய்யாமல் முதலாக புதிதாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் இருக்கலாம். இருந்தாலும் பெருகி வரக்கூடிய ஹாஜிகளின் கூட்டமும் அங்கே செய்யப்படுகின்ற பல்வேறு வேலைகளும் செயல்பாடுகளும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கும் இப்போ புதுசாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஹஜ் என்பது சிரமங்களோடு தான் எப்போதும் நடைபெறும். மிகவும் சொகுசாக லகுவாக ஹஜ் பயணம் பெரும்பாலும் அமையாது என்பதை நான் துவக்கமாகவே சொல்லிக் கொள்கிறேன். அதிலும் கடந்த சில ஆண்டுகளாக கடும் கோடையில் நாம் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளை கவனிக்கிற போது இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவாக வெயில் இருக்கும் என்றாலும் கூட வெயிலின் தாக்கம் வீரியமாகத்தான் இருக்கிறது. உம்ராவுக்கு சென்றவர்கள் மூலமாக நீங்களும் அறிந்திருக்கலாம். நேற்றைய ஜும்மா மிக கடுமையான வெயிலில் அவர்கள் தொழுகை நடத்திவிட்டு ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கு அல்லாஹ் தான் லேசாக்க வேண்டும், இவ்வளவு கோடை வெயில் அடிக்கிறது என்று பேசுகிறார்கள். நாட்கள் இனி அடுத்து உள்ள ஹஜ் நாட்களில் அல்லாஹ் அதை லகுவாக்கி தர வேண்டும். இருப்பினும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வெயிலினாலேயே ஏகப்பட்ட சேதங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு இந்த வருஷம் இருக்காது, அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அல்லாஹ் இன்னமும் லேசாக்கி தருவான். அன்பானவர்களே, ஹஜ்ஜினுடைய செயல்பாடு, ஹஜ்ஜில் என்ன செய்யணும், உம்ரால என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு புறப்பட இருக்கக்கூடிய ஹாஜிகளோடு சில விஷயங்கள் பேச வேண்டும். ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற ஹாஜிகளுக்கு முதலில் மார்க்க ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் சில விஷயங்களை ஆரம்பத்தில் உங்கள் காதில் சொல்லிடணும். இது பயான் அல்ல, சும்மா நம்மளுக்குள்ள பேசிக்கிற மாதிரி தான் நான் பேசுவேன். இது பயான் தோரணையில் அல்ல. முதல்ல தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நீயத்து சரியா இருக்கணும். ஹஜ்ஜுக்கு போறேன், என்னுடைய பாவத்தை பூரா நான் அழிச்சிட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில வரணும். இது ஒண்ணுதான் நமக்கு நோக்கம். வேற எந்த விதமான உலக ரீதியான அது இது எந்த ஆசாபாசங்கள்ங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஹஜ்ஜுக்கு போகணும்.
மக்காவிற்கு கஅபத்துல்லாவிற்கு செல்ல வேண்டும், மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவிலே சலாம் சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய ரொம்ப ஹையஸ்ட் ஆசை. அதுதான் மறுமைன்னு சொன்னா சொர்க்கம்னு சொல்லுவோம். துன்யான்னு சொன்னா ஈமான் கொண்டவர்களுக்கான பெரிய லட்சியம் என்ன இருக்குன்னா இந்த 2 லட்சியம் தான் இருக்கும். என்னன்னா வஃபாத்திற்கு முன்னால காபத்துல்லாவை தவாப் செய்யணும், ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை சலாம் சொல்லணும். இந்த 2 தான் உச்சகட்டமா ஒரு மூமினுடைய லட்சியம். அந்த லட்சியங்கள் அப்படிங்கிற அந்த நியத்து மாத்திரம்தான் மனசுக்குள்ள இருக்கணும். வேறு இது ஒரு சொகுசு பயணமோ சுற்றுலாவோ, ஊர்ல எல்லாரும் போறாங்க அதனால நம்மளும் போயிட்டு வருவோம், அவங்கெல்லாம் போயிட்டாங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்க நம்மளும் போயிட்டு வந்துடலாம், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள சின்ன சின்ன குறுகலான நோக்கங்களை தாண்டி ஈமானுடைய சிந்தனையோடு நம்முடைய ஹஜ் இருக்கணும். ஒண்ணு, ஹஜ்ஜுக்கான காசு பணங்கள் ஹலாலாக இருக்க வேண்டும். செலவுக்கு நீங்க கொண்டு வர்ற பணமும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான பணத்தினால் கட்டப்படக்கூடிய எஹ்ராமுகள் அவர்களின் முகத்திலேயே திருப்பி எறியப்படும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு இவர் காசெல்லாம் சேர்த்து எஹ்ராம் கட்டுவாரு, அவருடைய எஹ்ராமை இறைவன் அவருடைய முகத்திலேயே தூக்கி வீசுவான், என்ன காசுல நீ எஹ்ராம் கட்டியிருக்கேன்னு சொல்லி. அதனால ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கிற தொகைகள் தூய்மையா ஹலாலாக இருக்க வேண்டும். அடுத்த 3வது செய்தி, கடன் வாங்கி இருந்தால் அந்த கடன்கள் அடைக்கப்பட்ட பிறகு செல்லுங்கள், அல்லது கடனை பிறகு அடைப்பதாக சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லி பொருத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் எல்லாம் ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க நல்லபடியா அது இதுன்னு எல்லாம், ஆனா வாங்கின கடனை கொடுக்காமையே கிளம்பிடுவாங்க. அது தவறு. வாங்கினவங்கள்ட்ட ஒண்ணு கடனை திருப்பி கொடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், என்னுடைய உடல்நிலை சூழ்நிலை இதையெல்லாம் கருதி நான் இப்பவே போக வேண்டியதா இருக்குது, உங்களுக்கு உள்ள பணத்தை நான் அப்புறம் பின்னாடி வந்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். இது 3வது. நமக்கு தெரிஞ்ச வகையில ஏதாவது யாருக்காவது நாம கொடுக்க வேண்டியது அல்லது யாருக்காவது நாம தட்டி பறிச்சதாவோ ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதை திரும்ப ஒப்படைச்சிட்டு போயிடுறது நல்லது. யாருடைய ஏதாவது நாம போய் அங்க அல்லாட்ட கையேந்தும் போது நம்ம துவா மேல போறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தடையா நின்றுக்கும். நீ அவரோட காசு எடுத்திருக்கிற, நீ அவரை ஏமாத்திருக்கிற, நீ அவருக்கு இது பண்ணியிருக்க அது பண்ணியிருக்க, இந்த தடைகள்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்வை நோக்கி உயருவதற்கு. அதனால ரத்துல் மதாலிம் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம மூலியமா ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா, வார்த்தைகளாக இருந்தால் நீங்க பொறுத்துங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், நமக்குள்ள ஒண்ணு வேணாம், பரஸ்பரம் மன்னிச்சுக்கலாங்கிற மாதிரி பேசிக்கலாம். அல்லது திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய பொருளாதாரம் அது இதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் திரும்ப செஞ்சிடணும். அடுத்தது, ஹஜ்ஜுக்கு போறவங்க குறிப்பா யார்கிட்டயாவது அவங்க பேசாம பகமை இருந்துச்சுன்னா ஒண்ணு இறங்கி போறதுல தப்பில்லை, தாராளமா அவங்கள்ட்ட பேசி ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கலாம். என்னன்னா பெரும்பாலும் ஹாஜிகள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஊரு பூரா சொல்லிடுவாங்க. சமயத்துல ஊர்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்லையே எந்திரிச்சு சொல்லிடுவார், நாங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுறோம், என் குடும்பத்தோட இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போறோம், அதனால கையாலேயோ வாயாலேயோ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீங்கள்லாம் அல்லாவுக்காக மன்னிச்சிங்கன்னு பள்ளிவாசல்ல சொல்லுவார். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டிருப்பாரு, அவன்கிட்ட சொல்ல மாட்டார். இது ஊர்ல பள்ளிவாசல்ல சொல்றதெல்லாம் இல்லை, யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும், ஊரு பூரா சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. அதனால யார்கிட்டையாவது நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு சின்ன பிணக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நாம தான் பயணம் போறவங்க. இந்த பயணம் என்பது பொதுவாகவே ஹஜ் பயணத்தை ஆகிறதுக்கான பயணம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க போறவங்க. இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் லேசாயிருச்சு, பிரயாணம் லேசாயிருச்சு, நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாயிருச்சு. ஒரு காலத்துல ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா, ஹஜ்ஜுக்கு போனாவே கிட்டத்தட்ட மௌத்து தான், அது வந்தா தான் வருவோம் வராட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு.
6 மாதமெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் உண்டு. கப்பலில் 3 மாதம் போனவங்க, திரும்பி வர்றதுக்கு 3 மாதம் ஆனவங்க, வந்தால் நிஜம், வரலன்னா இல்லை. சமயங்களில் அந்த காலத்தில் கடிதம் போடுவாங்க கப்பலில் இருந்து. அவர் அந்த கடிதம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே ஹாஜியாக வந்துடுவார். அந்த மாதிரி எல்லாம் வெகு காலமெல்லாம் நடந்தது. ரொம்ப சிரமத்தோடு ஹஜ்ஜு பண்ணவங்கெல்லாம் இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த ஹஜ்ஜெல்லாம் நிறைய கூலிகளும் சவாபுகளும் உள்ள ஹஜ்ஜு இன்னைக்கு நாம் பண்ணுற சொகுசான ஹஜ்ஜுகளை விட. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய சிரமங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னாலும் கூட இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கான பிரயாணம்ங்கிறது கடைசி பிரயாணம் மாதிரி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுப்பு கேட்கறது இதெல்லாம் பண்ணிடணும். அடுத்தது, யார் நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான செலவு பணம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பணும். நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு இல்லை, வீட்டில் மனைவி மக்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, நம்முடைய பேரண்ட்ஸு தாய் தந்தை இருப்பாங்க. யாருக்கெல்லாம் நாம் செலவழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் போயிட்டு திரும்பி வர்ற சுமார் 1 மாதமோ 40 நாளோ அதுக்கு தேவையான அளவுக்குள்ள காசு பணங்களை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பணும். இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள். குறிப்பாக ஹஜ்ஜுக்கு ஃப்ளைட்டு ஏறுற வரையுமே துவா செஞ்சுட்டே இருக்கணும். ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை கொடு. நீங்கள் பணம் கட்டினதுனாலேயே ஹஜ்ஜு செஞ்சுருவோம்லாம் நம்ப முடியாது. நம்ம பேர் கொடுத்துட்டாங்க, விசா வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலேயே நம்ம ஹஜ்ஜுக்கு போயிடுவோம்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து எப்படியும் நடத்தக்கூடியவன். அதனால அங்கே போய் காபத்துல்லால இறங்குற வரைக்குமே யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த துவா வெறுமனே நம்ம பேர் இப்போ வந்த உடனே நிறுத்துறதல்ல, கடைசி வரையும் கேட்கணும். இதுவெல்லாம் மார்க்க ரீதியாக ஹஜ்ஜுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி உள்ள செய்தி. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா ஹாஜிகளுமே கொஞ்சம் இன்னும் நம்ம பெறப்படுறதுக்கு மே 17 கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இருக்கு நமக்கு. இந்த 1.5 மாதமும் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டா நல்லது. நம்மளாம் நடந்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் முடியாது. ரொம்ப தூரம் நடக்கணும். சமயங்களில் அந்த ஹஜ்ஜுடைய 5 நாட்கள் இருக்கு இல்லையா, மே 26, 26, 25, 26, 27, 28, 29 இந்த நாள்ல எல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்லாம் நடக்கணும். நீங்க அதுக்கெல்லாம் வாகனம் வச்சு தர மாட்டீங்களான்னா வாகனமே கிடையாதுங்க. அது மினாவுடைய மைதானம். நீங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் அங்க கார் கிடையாது. அதனால வந்து யாரா இருந்தாலும் நடந்தாகணுங்கிற மாதிரி இருக்கு. வீல் சேர்க்காரங்களை கூட வர்றவங்க பார்த்துக்குவாங்க. பொதுவாக நடக்க வேண்டியது இருக்கிறதுனால இப்போ இருந்து டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படி நடந்துட்டா அங்கே போன பிறகு இந்த தவாஃபு, உம்ரா, மினால நடக்கிறது, அரஃபால நடக்கிறது, முஸ்தலிஃபால நடக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கரெக்டான முறையில் நமக்கு வாகனமெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறதுக்கு மட்டும்தான் வாகனம், அவ்வளோதான். விட்டுட்டு இறங்கிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நடக்கணும். குறிப்பாக சைத்தானுக்கு கல்லறியக்கூடிய நாட்களில் மிக கடுமையான நடையெல்லாம் இருந்திருக்கு. சமயங்களில் அங்கே உள்ள போக்குவரத்து காவல், அங்கே உள்ள போலீஸ்காரங்களுடைய கட்டுப்பாடு, சமயங்களில் அது எதுக்கு அந்த கட்டுப்பாடுன்னே தெரியாது, அவ்வளோ கோபம் வரும். இங்கே இருக்கிறது இதுதான் என்னுடைய ரூமு, இந்த ரூமுக்கு நான் இங்கே வரையும் வந்துடுவேன், என்னை இப்படி சுத்த விடுவாங்க. 4 கிலோமீட்டர் போயிட்டு அப்படி வந்து என் ரூமுக்கு வரணும். கண்ணுக்கு எதிரில் என் ரூம் தெரியும். எட்டி பிடிச்சா கதவை திறந்துடலாம், விடமாட்டேங்கிறானேன்னு திட்டலாமான்லாம் மனசு வரும். அவன் இங்கே குறுக்க ஒரு பேரிகார்டு போட்டு அப்படி போட்டு அனுப்பிச்சுடுவான். இந்த பக்கம் யாரையும் விடமாட்டோம்மா. கண்ணில் தெரிகிற ரூமை பார்த்துக்கிட்டே நான் இப்படி போய் 4 கிலோமீட்டர் சுத்தணும். அந்த வெயிலில் நைட்டு பயணம் இல்லை, பகலில் காலையில் அந்த வெயிலில் சுற்றிட்டு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்படி கொண்டு வந்து நம்மளை விடுவான். ரூமுக்கு வரணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு நடக்க ஆரம்பித்த சமயங்களில் 12 மணிக்கு ரூமுக்கு வந்துருக்கோம், 1 மணிக்கு ரூமுக்கு வந்துருக்கோம். இது எதுக்கு சொல்கிறோன்னா, கொஞ்சம் இப்போ நடந்து பழகிங்கன்னு சொல்கிறதுக்காக. நீங்கள் ஒன்றும் பயந்துட வேணாம். இந்த அஜத்துக்கு ஒன்று உட்கார வச்சா இப்படி பயமுறுத்துறாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேணாம். எல்லாம் லேசாக்கிடுவான்.
நடக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சில பேர் அசால்ட்டாக ஃப்ளைட் ஏறதுக்கு முதல் நாள் வரையும் நடக்கவே மாட்டாங்க. திடீர்னு நடக்க முடியாது. டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நட பழகிடும். அதுக்காக அந்த பயணங்கள் செஞ்சுக்கணும். தேவையான முன்னாடி ஏற்பாடுகள், உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை அது இது தெரியும். சொல்லப்போனால் ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் குளிர் காலத்தில் போகிறப்போ சொட்டரு மஃப்ளரு அது இதுன்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா வெயில் காலத்துக்கு தேவையாக என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஹாஜிகள் அவங்கவுங்களுடைய சௌகரியத்தில் நிறைய எடுத்துகிட்டு வர்றாங்க. சில பேர்லாம் அந்த சின்ன ஃபேன் ஒன்று வச்சுட்டு அங்கே மினாவில் பார்த்தா அரஃபாவில் பார்த்தா இப்படியே உட்காந்துருக்குறாங்க. கையில் தஸ்மி பண்ணி கூட இல்லை, ஃபேனு தான் இருக்குது. இந்த சின்ன ஃபேன் இருக்குல்ல அந்த ஃபேனை வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் அந்த இது வச்சுருக்காங்க, இந்த தண்ணி அடிப்பாங்கல்ல, நம்ம பார்பர் ஷாப்பில் போன உடனே சேவிங் பண்ணுறதுக்கு மூஞ்சியில் அடிப்பாங்கல்ல, அத்தனை பேருக்கு கையில் தஸ்மியும் காணும் கிதாபையும் காணும், பூரா இப்படிக்கிட்டே உட்காந்துருக்கு. என்னன்னா வேற வழி இல்லை. அந்த சூட்டுக்கு நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு மயங்கி விழுகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா பெரும்பாலும் அந்த இந்த ஹைட்ரேட்டிக் பிரச்சனைலாம் நிறைய வரும். அந்த அந்த வெயில் ஓவரை தாக்கும் போது ஒரு விதமான மயக்கமெல்லாம் வரும். கொஞ்சம் அப்பப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் உங்களுக்கு பூராமே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. கோடை காலத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்தால் போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் பயணத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய செய்தி. ஹஜ்ஜை பொறுத்த வரையும் உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம். 3 டைப்பில் ஹஜ் இருக்குது. அதில் நாம் ஒரு டைப்பு தான் செய்ய போகிறோம். நாம இல்லை, இந்தியா பூராமே அப்படி தான் செய்யணும். 3 டைப் என்னன்னா, ஒரு டைப் இருக்குது ஒன்லி ஹஜ்ஜு, உம்ராவே கிடையாது, உம்ராவே செய்யறது இல்லை. எங்கிருந்து கிளம்புறப்போ எஹ்ராம் கட்டினார்னா அந்த எஹ்ராம் அவர் களையிறது எப்போன்னா, நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு அவர் எப்போ மாறுவாருன்னா ஹஜ்ஜு முடிச்சு தான் மாறுவார். அது வரைக்கும் அந்த எஹ்ராம் துணியோடவே இருக்கிறது, உம்ராவெல்லாம் செய்யறது இல்லை, ஒன்லி ஹஜ்ஜு. இதுதான் ஃபர்ஸ்ட் வகை. இதுக்கு இஃப்ராத் அப்படின்னு பேர், ஹஜ்ஜு மட்டும் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு டைப் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இங்கிருந்து உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டிட்டு போறது. இப்போ நம்ம அப்படிதான் போவோம், எஹ்ராம் கட்டிட்டு போறது, போயிட்டு உம்ராவை முடிச்சிடுறது, முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறுறதில்லை. எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி ஹஜ்ஜு வரையும் அதே இதுலேயே வெயிட் பண்ணுறது, அது வரைக்கும் எஹ்ராம் தான். திரும்ப ஹஜ்ஜு முடிச்சுட்டு தான் எஹ்ராமையே களைவாங்க. இதுக்கு கிரான் அப்படின்னு பேரு. டபுள் உம்ரா பிளஸ் ஹஜ்ஜு ரெண்டும் சேர்ந்து ஒரு எஹ்ராம். ஒரு எஹ்ராம்ல ஹஜ்ஜும் உம்ராவும். இந்த 2 டைப்புமே நாம பண்ண போறதில்லை. இந்த 2 டைப்பும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு, பண்ணலாம். நாம பண்ண போறதுக்கு பேரு தமத்துன்னு பேர். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து உம்ராவுக்குன்னு எஹ்ராம் கட்டுவோம். கவனிக்கணும், நீங்க உம்ராவுக்குன்னு எஹ்ராம் கட்டுவோம், போய் உம்ரா செஞ்சு முடிச்சிருவோம். முடிச்ச உடனே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுவோம், அதாவது எஹ்ராம் இருந்து வெளியே வந்துடுவோம். ஒரு சின்ன முடி வெட்டிக்குவோம், பெண்கள் கொஞ்சம் முடியை கத்தரிச்சுக்குவோம், உம்ரா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நார்மல் ட்ரெஸ்லேயே இருப்போம். திரும்ப ஹஜ்ஜுடைய டைம்ல துல்ஹஜ் பிறை 8, அநேகமாக இந்த வருஷம் 24 மேல, நாம 25, நம்ம போய் ஒரு வாரத்திலேயே 5-6 நாள்லேயே எஹ்ராம் தனியாக கட்டுவோம். ஹஜ்ஜுக்குன்னு கட்டி அந்த 5 நாள் அல்லது 6 நாள் அந்த ஹஜ்ஜுடைய நாள் மட்டும்தான் அதுக்காக வேண்டி 2வது எஹ்ராம் கட்டுவோம். இது வந்து தமத்துன்னு பேர். உம்ரா தனி எஹ்ராமோடு அது முடிஞ்சிடும். திரும்ப ஒரு எஹ்ராம் ஹஜ்ஜு அதில் நடக்கும். இந்த 3வது டைப் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணுறாங்க. உலகத்துலேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே ஹஜ் கமிட்டியோ ப்ரைவேட்டோ யார் எதில் போனாலும் சரி எல்லாம் இந்த டைமில் தான் போவாங்க. நம்மளும் அந்த டைப்பில் தான் போக போகிறோம். இங்கிருந்து உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டிட்டு போவோம். அங்கே போயிட்டு தான் நாம் ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுவோம். இப்போ ஹஜ்ஜினுடைய அமல், உம்ராவினுடைய அமலுக்கு முன்னாடி பிரயாண ஏற்பாடுங்கிறது பார்க்குறப்போ நாம் இங்கிருந்து மே 17ஆம் தேதி கிளம்புறோம். மே 17ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நமக்கு ஃப்ளைட்டு. அதிகாலை 4 மணினா மேபி ஒரு 1 மணிக்குள்ளே நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருப்போம். ஒரு 3 ஹவர் பிஃபோர் வச்சுக்கிட்டா கூட
ஹஜ் கமிட்டிலாம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. 3 மணி நேரம் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டா கூட ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் இருப்போம். அதாவது நம்ம கணக்குப்படி மே 16 நைட்டு 12 மணியை தாண்டிட்டாவே 17. நான் சொல்கிறது 17 அதிகாலை 4 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 1 மணிக்கு நம்ம ஏர்போர்ட்டில் துவா ஓதிட்டு உள்ளே போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி போகும்போது இங்கிருந்து நேராக மஸ்கட் போகிறோம். ஒரு 3 மணி நேரத்தில் மஸ்கட் போயிடும். 4:10 இங்கிருந்து வண்டி அநேகமாக எடுப்பாங்க. 6:40 மஸ்கட்டுடைய டைம் நம்ம அங்கே இறங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இறங்கிட்டா 1.5 மணி நேரம் தான் இடைவெளி இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஏறுற அளவுக்கு தான் அங்கேயாவது பிஷாப் போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்ரூம் போயிட்டு ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அடுத்த ஃப்ளைட்டில் உட்காருவோம். ஜித்தாவுடைய டைம் 11 மணிக்கு நம்ம ஜித்தாவில் காலையில் இறங்கிட்டோம். அதாவது இந்தியா டைம் 4:10க்கு நாம் கிளம்புறோம். ஜித்தாவுடைய டைம் 11 மணிக்கு நாம் ஜித்தாவில் இறங்கிட்டோம். இதனால் சில நேரங்களில் இதுக்கு முன்னாடி நாங்கள் குவைத் வழியாக போனப்போ துபாய் வழியாக போனப்போலாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிரான்சிட்டுடைய டைம் இடைவெளி இருந்துச்சு ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும். அதனால் அங்கே போய் எஹ்ராம் கட்டணும், தொழுகிறது, எஹ்ராமுடைய நியத்து, இதை தல்பியா எல்லாமே அங்கே போய் வச்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம், அதில் ஒரு அரை மணி நேரத்தை விட்டுருங்க, இறங்கி நம்ம இதுக்கே சரியாயிடும். 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் குளிச்சோ அல்லது துணி மாற்றி ரெடியாகி அங்கே போய் செய்யறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இங்கிருந்தே எஹ்ராமோட போயிடுறது பெட்டராக தெரியுது. எல்லாம் அப்படிதான் பண்ணுற மாதிரி. அப்படி ரொம்ப முடியலாம்னா யாராவது அப்படி மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க அங்கே வந்து வேணால் உதவு செஞ்சுட்டு, ஏன்னா ஏர்போர்ட்டில் நம்ம இறங்குற இடத்துல போய் குளிக்கிற வசதிகள்லாம் அந்த 1 ஹவருக்குள்ளே தேடிட்டு இருக்க முடியாது. வச்சிருப்பான் பாத்ரூம்கெல்லாம், நமக்கு தோதுவாக எல்லாமே செட்டப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு மாறுறதுக்கு ஒரு டிரான்சிட்டுக்கு சமயத்தில் ஒரு ஹால் கொடுப்பானுங்க. ஒரு பெரிய ஃபுல்லாக பெரிய இடம் கொடுக்க மாட்டான். அதனால் இங்கிருந்தே குளிச்சு தொழுது நியத்தெல்லாம் பண்ணி எஹ்ராமை கட்டிட்டே உட்காந்துட வேண்டியது. அந்த நாட்டினுடைய டைம் 11 மணிக்கு ஜித்தாவில் போய் இறங்கிற போகிறோம். ஒரு பெரிய லாங் டைம் எல்லாம் இல்லை, 24 மணி நேரமோ 20 மணி நேரமோ எல்லாம் இல்லை. அதனால இங்கிருந்தே எஹ்ராமோட இன்ஷா அல்லாஹ் கிளம்பலாம். அந்த மஸ்கட்ல இருந்து ஜித்தாவுக்கு போற வழியில ஃப்ளைட்ல அறிவிப்பு செய்வாங்க, நியத்து செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம தொழுதுட்டு துணியெல்லாம் இது மாற்றிட்டு ஏறாமோட உட்காந்துருக்கிறப்ப எப்போ சொல்கிறாங்களோ அந்த டைமில் நம்ம தல்பியா ஓதிட்டு நியத்து பண்ணிடுவோம். அங்கே நியத்து பண்ணால் போதுமானது. நான் வந்து ஹஜ்ஜை நியத்து பண்ணியிருக்கேன், உம்ராவை நியத்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டாலும் போதுமானது. அதாவது வீட்டில இருந்தே நியத்து பண்ணிட்டாங்கன்னாலும் எந்த தப்பும் இல்லை. இப்போ நிறைய உம்ராவுக்கெல்லாம் போகிறோம், ஃப்ளைட்டில் சில நேரம் பண்ணுறவங்க இருப்பாங்க. வீட்டில் இருந்தே நியத்தெல்லாம் பண்ணிட்டு தொழுதுட்டு குளிச்சுட்டு நியத்து பண்ணிட்டு போகிறவங்க இருப்பாங்க. இப்போ நான் வந்து இபாதத்து சார்ந்த ஒரு சில செய்திகள் மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாவது கேட்கறதுக்காக வேண்டி, சந்தேகம் கேட்கறதுக்காக வேண்டி கொடுக்குறேன். சந்தேகம்னா ஹஜ்ஜில் போய் கேட்க வேண்டிய சந்தேகத்தை எல்லாம் அங்கே கேட்டுக்குங்க. இப்போ பேசிக்காக நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயமெல்லாம் இது சம்பந்தமான சந்தேகங்கள், ஆண்கள் பெண்கள் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அது மாதிரி உள்ள சந்தேகம் மட்டும் இப்போ கேளுங்க. கல்லடிக்கிறப்ப மறந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறது இப்போ கேட்க வேணாம், அதெல்லாம் நம்ம அங்கே ஹஜ்ஜில் போய் பார்த்துக்குவோம். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்து டெய்லியும் காலையில் பயான் இருக்கும். ஒரு 9-10 மணிக்கு எந்த இபாதத்துக்கும் இடைஞ்சல் இல்லாத நேரமாக. ஏன்னா அசர் மகரிப் இஷாலையெல்லாம் நம்ம வந்து அரம்போ அங்கேயோ இங்கேயோ போனால் அது பயான் வைக்க முடியாது. அதனால காலையில் 9:30 மணி 10 மணிக்கு நாஸ்டாவுக்கு பின்னாடி எங்கே ஹோட்டலில் தங்குறோமோ அந்த ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் பயான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த பயானில் கொஞ்ச நேரம் பயானும் பண்ணுவோம். பயானுக்கு அப்புறம் அப்பப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அது சம்பந்தமான சந்தேகத்தை நம்ம கேட்டுக்கலாம். நம்ம அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அது சம்பந்தமாக என்ன சட்டம் தெரியணுங்கிறத கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களும், இந்த எஹ்ராமு உம்ரா நியத்து தொழுகை இது சம்பந்தமாக நான் சொல்கிற விஷயங்களை வச்சு ஏதாவது சந்தேகங்கள் வரும்.
அதை மாத்திரம் வேணால் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹஜ்ஜினுடைய அமல்கள் 5 நாள் அமல். நான் அதை அங்கே போய் சொல்கிறேன், அந்த சாப்டர் இங்கே ஆரம்பிக்கவே இல்லை. உம்ரா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம், அதனால் உம்ராவை மட்டும் சொல்கிறோம். பொதுவாக ஹஜ்ஜும் சரி உம்ராவும் சரி முழுக்க நான் சொன்னபடி நிய்யத்து இஹ்லாஸ் முக்கியம். அதாவது ஆசையோடு ஹஜ்ஜு செய்யணும். எந்த அளவுக்கு வருது அப்படின்னா, யாருக்காவது முஸ்லீம்களில் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை ஒருத்தருக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஈமானே சந்தேகமானதுன்னு வருது. எல்லாம் காப்பாற்று ஈமானே சந்தேகம். ஏன்னா ஒருத்தன்ட்ட ஈமான் உள்ளத்தில் இருக்குதுன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசை வரும். எந்த ஆசை? ஹஜ்ஜுக்கு போகணும், காபாவை பார்க்கணும், மதீனாவுக்கு போகணும், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். இந்த ஆசை பேசிக்காக இந்த ஆசையை ஒருத்தருக்கு வரலன்னு வைக்கலேன், அவன் ஈமான் ரொம்ப அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். ஈமான் ரொம்ப டெத் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் காப்பாற்றணும். அதனால ஆசையோட ஹஜ்ஜு செய்யணும். பொதுவாகவே ஹஜ்ஜு நீங்கள் 10 வருஷம் 10 ஹஜ்ஜு முடிச்சு உங்களை கேளுங்க, இன்னொரு ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லுவார். போதும், நான் ஒரு 10 ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், 20 ஹஜ்ஜு செஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்கவே இருக்காது. பொதுவாக இந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், தவாஃபில் லாஸ்ட்டாக நம்ம மக்கா விட்டு கிளம்புறப்போ ஒரு தவாஃப் செய்வோம். அதுக்கு தவாஃபுல் விதான்னு பேர். விதானா போயிட்டு வர்றேன்னு சொல்கிற தவாஃப், டாட்டா காட்டுற தவாஃப். பெரும்பாலும் அந்த தவாஃப் செஞ்சுட்டு தான் மக்காவில் காபத்துல்லாட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடை பெறுவோம். அந்த விடை பெறுற தவாஃபில் என்ன துவா ஓதணும்னு இருக்குது. அந்த துவாவில் என்ன சொல்லித்தராங்க தெரியுமா? யாரெல்லாம் இது எனக்கு கடைசியாக ஆக்கிறாத. இது யார் தெரியுமா? 95 வயசுக்காரரும் அதுதான் கேட்கணும். அவர் வருவாரா முடியாதா, உடம்பு என்ன, வயசு என்ன, அதெல்லாம் இல்லை. கேட்கறது எப்படிதான் கேட்கணும். அவர் வயசு 90 இருந்தாலும் இதை எனக்கு கடைசியாக ஆக்கிறாத, அப்படின்னா என்னை திரும்ப திரும்ப இங்கே வர வை, இங்கே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகுது. அதனால யாருக்குமே திரும்ப ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை தான் இருக்கும். பெரிய மார்க்க அறிஞர் ஒருத்தர் இருந்தாங்க, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய இமாம். இந்த 4 இமாம்கள்லாம் சொல்கிறாங்களே, ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், அபூ ஹனீஃபா, அவருக்கெல்லாம் முன்னாடி காலத்தில் உள்ளவர். ரொம்ப பெரிய மார்க்க அறிஞர். அவரு நல்ல தள்ளாடுற வயசு, ஒரு 70 வயசுக்கு போக்கா இருக்கும். அவரு ஹஜ்ஜில் நின்று துவா செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி 40 ஹஜ்ஜுக்கு மேலே ஆயிடுச்சு. ஹஜ்ஜே 40 பண்ணியிருக்காரு அவர், அங்கே உள்ளவர். அப்போது அந்த விதால துவா செய்கிறார், யாரெல்லாம் என்ன இதை கடைசியாக ஆக்கிறாங்கன்னு. பக்கத்தில் இருக்கிறவர் யாரோ ஒருத்தர், அவர் சும்மா இருந்திருக்கலாம் வாய வச்சுட்டு, அவர் மெதுவாக தான் இத்தனை ஹஜ்ஜு பண்ணிட்டீங்கல்ல, 40 ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன இதை கடைசியாக ஆக்கிறாருன்னு கேட்குறீங்க. ஏன்னா கூண்டு விழுந்துருச்சு, வயசாகிடுச்சு. அப்போ அவர் அப்படி சொன்ன உடனே அவங்க சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னாங்களாம், நான் 30 ஹஜ்ஜு செஞ்சப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி துவா கேட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு ஆள் என் பக்கத்தில் சொன்னார், அதான் இத்தனை ஹஜ்ஜு செஞ்சுட்டீங்களே, இனி எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு. நான் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் 10 ஹஜ்ஜு பண்ணி முடிச்சிருக்கிறேன். அதனால நான் கேட்கறது கேட்பேன், அல்ல இன்னும் எத்தனை ஹஜ்ஜு கூப்பிட்றான்னு தெரியாது. ஹஜ்ஜினுடைய ஆசை நம்மளுக்கு பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து நாளைக்கு மூத்தா போற மாதிரி கண்டிஷன்ல குடுகுடு கிளவரா இருக்கிற வரைக்கும் ஆசையெல்லாம் ஹஜ்ஜுக்கு போற ஆசை விடவே விடாது எல்லாத்துக்குமே. ஏன்னா என்னைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சப்போ கிபிலாவை முன்னோக்கி அப்படின்னு என்னைக்கு தக்பீர் கட்டணுமோ அன்னையிலிருந்தே அந்த கிபிலாவை பார்க்கணுங்கிற ஆசையும் அந்த கிபிலாவினுடைய பிரியமும் நமக்கு உள்ள போயிடும். இன்னொன்று என்னன்னா, காபத்துல்லாவும் சரி, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவும் சரி, இதெல்லாம் என்னன்னா நமக்கு எப்படி நம்ம தாயாருடைய தகப்பனாருடைய பிரியமெல்லாம் நம்ம பிளட்டில் கலந்துருக்கோ, அந்த மாதிரி காபாவுடைய பிரியம்ங்கிறது பிளட்டில் கலந்துருக்கு ஒரு முஸ்லீமுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியம்ங்கிறது பிளட்டில் கலந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு போகிறப்ப தானா தொண்டையெல்லாம் அடைக்குது, அழுக வருது. இப்போ ஏதாவது ஒரு கபரிஸ்தானில் போய் நம்ம நின்றா அப்படிலாம் அழுக வர மாட்டேங்குது. இப்போ இந்த ஊரில் உள்ள கபரில் போய் நிற்கிறோம், 100 கணக்கில் மையத்தை அடங்கி இருக்குது, நமக்கு எங்கே வருது? காபத்துல்லாவில் போய் பார்க்குறப்போ தானா அழுக வரும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் போய் நிற்கிறப்போ தானா அழுக வரும். இதெல்லாம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஏற்கனவே எந்த பிரியம் நம்ம பிளட்டில் உறைஞ்சி போயிருக்கோ அதுதான் வரும்.
நம்முடைய சொந்த தாய், சொந்த தகப்பன் அவங்களுடைய கபரில் போய் நின்றா தானா ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு அழுக வரத்தானே செய்யுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு மக்காவுடையும் மதீனாலையும் வரும். அந்த அடிப்படையில் அந்த இஹ்லாஸ் நிய்யத்தோட அந்த உள்ளத்தில் உள்ள பிரியத்தோட இந்த இடங்களை அணுகிறோம். நான் உம்ராவை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். உம்ராவை மட்டும் கொஞ்சம் கேட்டுங்க கவனமா. உம்ரால ரொம்ப முக்கியமானது 4 விஷயம். இந்த 4 தான் ஃபரல். உம்ரால ருக்குன்னு சொல்லுவாங்க, கட்டாய கடமை 4. 1 இஹ்ராம், 2 காபத்துல்லாஹ்ல 7 தடவை சுற்றி தவாஃப் அப்படிங்கிறது நிறைவு செய்யறது. அந்த 7 சுத்தோட சேர்ந்து 2 ரக்காய் தொழுகிறது. இது 2வது. 2 ரக்காய் தொழுகிறதுங்கிறது 2வதோட சேர்ந்துடும் அது எல்லாமே. 3வது சஃபா மர்வாவுக்கு இடையில 7 தடவை ஓடுறது. இது 3. 4வது தலைமுடி எடுக்குதல் அல்லது குறைக்குதல். இந்த 4க்கு பேர் உம்ரா. முடிஞ்ச அவ்வளோதான். இந்த ஒவ்வொன்றையும் டீட்டெயில் இருக்கு நான் சொல்றேன். இந்த 4க்கு பேர் தான் உம்ரா. இஹ்ராம் கட்டுதல், கஅபாவில் தவாஃப் செய்தல், 2 ரக்காயத்தோடு கூடி 7 சுத்துகளோடு முடித்தல், அதான் 2வது. 3வது சஃபா மர்வாவுக்கு இடையில 7 தடவை தொங்கோட்டம் ஓடுதல், கடைசியா தலைமுடி எடுத்தல். இந்த ஒவ்வொரு டீட்டெயிலையும் இப்போ பார்த்துடலாம். இஹ்ராம், பெண்களுடைய இஹ்ராம் விவரமா சொல்ல வேண்டியதே இல்லை. முகம் மட்டும் திறந்திருந்தா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க நார்மலா எப்பவும் போல இருந்துடலாம். அதாவது தலைமறைக்கிறதுல தொடங்கி கால் சாக்ஸ் வரைக்கும் அவர்கள் எல்லாமே நார்மல். முகம் மட்டும் திறந்திருக்கணும், அவ்வளவுதான். ஆண்களுக்கான இஹ்ராம் உங்களுக்கு தெரியும், கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை. மேலே ஆடையை சும்மா போட்டால் போதும், அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கீழே ஆடையை பொறுத்தவரையும் அவர்கள் கட்டுற மாதிரி கட்டிக்கலாம், எப்படி வேணாலும். ஒரு நம்ம ஊரில் இந்த 8 முழ வேட்டியெல்லாம் கட்டுவாங்க, சும்மா அந்த மாதிரியும் கட்டலாம். நடக்கிறப்போ இடையில தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு இஹ்ராம பல்வேறு 2-3 முறைகளில் கட்டுறாங்க. இப்போதான் எல்லாமே இட்லி தோசை சுடுறதெல்லாம் யூடியூப்ல வந்துருச்சுல்ல. அந்த மாதிரி இஹ்ராம் கட்டுறது எப்படின்னு யூடியூப்ல போட்டிங்கன்னா அவங்க 10 பேர் 10 விதமாக கட்டி காட்டுறாங்க. சும்மா ஒரு மாடல் மட்டும் பார்த்துக்கலாம். ஏற்கனவே இஹ்ராம் கட்டிருக்கீங்களா? தம்பி கட்டிருக்கீங்களா? கட்டுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அதை நினைக்கிறேன். இந்த துண்டை ஃபுல்லாக எடுத்துட்டு தலைப்பை பிடிச்சிக்க வேண்டியது. இந்த 2 நுனியை பிடிச்சிட்டோம்னா இந்த 2 நுனியை இந்த 2ஐயும் பிடிச்சிட்டு நார்மல் வேட்டி மாதிரி இப்படி கொண்டு வந்துட வேண்டியது. இனி அவ்வளோதான், நம்மளா கட்டுறது தான். இந்த 2 நுனியை இப்படி பிடிச்சிட்டு இந்த ஓரத்தில் இதை கொண்டு வந்துருங்க. இப்போ இது நார்மல் வேட்டி மாதிரி ஆயிடுச்சு. இனி நீங்கள் எப்பவும் கட்டுற மாதிரி வேட்டி, ஒரு மூட்டனை தைச்ச வேட்டி நம்ம எப்படி ஸ்டிச்சிங் வேட்டியை கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிக்க வேண்டியது. இப்படி கட்டுறதுல என்னன்னா இடையில விலகாது, அதே மாதிரி நடக்கிறப்ப தடுக்காது. அத்தையத்தில் உட்காரணும், சம்மணம் போட்டு உட்காரணும், எப்படி இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் சும்மா நம்ம ஊர் பாணியில் இங்கே மாதிரி இப்படி கட்டி இப்படி கட்டி இப்படியெல்லாம் கட்டினீங்கன்னா இது வந்து தொடுக்கும் போது விளக்கும், நடக்கும் போது விளக்கும், உட்கார்றப்ப இடைஞ்சலாக இருக்கும், நடக்கிறப்ப தட்டும், இப்படியெல்லாம் நிறைய இடைஞ்சல் வரும். கட்டுற ஈஸியான மெத்தட் இது. அவங்கவுங்களுக்கு இதுக்கு முன்னாடி அச்சுக்கு போனவங்க வேறு ஏதாவது வழியில் கட்டியிருந்தாலும் கட்டிங்க. நம்ம பெட்டர் இது. இந்த 2 தலைப்பையும் பிடிச்சி இப்படி பண்ணிட்டா அவ்வளோதான், நார்மலாக வேட்டி ஆகிடும். இன்ஷா அல்லாஹ். இது மேலே போடுறது சும்மா சாதாரணமாக எப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டு இது பண்ணிக்கலாம். தேவைன்னா இதை வந்து இங்கே சொருகிக்கலாம், இந்த பக்கமும் பின்னாடி சொருகிக்கலாம், விலகாது.
விலகினாலும் தப்பில்லை. தைக்கப்படாத ஆடைகளா இருக்கும். ஆண்களுடைய இஹ்ராம் சொல்றேன், தைக்கப்படாத ஆடைகள். அவங்களுடைய செப்பலும் வந்து நிறைய தையல் இல்லாத சிம்பிளான இந்த ஹவாய் செப்பல் மாதிரில இதெல்லாம். அதே சமயத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், அவங்க கால் வயசானவங்க, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தோதுவாக மருத்துவர்கள் சிபாரிசு செய்கிற மாதிரி உள்ள செருப்பு அவங்க போட்டுக்கலாம், தப்பில்லை. நீ கம்பல்சரி இந்த செருப்பு தான் போட்டாகணும்னு அவங்க காலையெல்லாம் இடைஞ்சல் பண்ணிக்கிற மாதிரி வேணாம். மருத்துவர்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். இப்போலாம் அதுக்குன்னு அந்த மாதிரி செருப்புகள்லாம் வருது, அதுகளை கூட சரி. மற்றவங்க சாதாரணமாக உள்ளவங்க அதிகம் தைக்கப்படாமல் காலுடைய மேல் பகுதியில் அந்த உப்பன பகுதி திறந்துருக்கணும், அது முக்கியம். சில பேர் வந்து இப்போது ஃபுல் கவர்டாக செருப்பு வாங்குறாங்க, மேல் பகுதி அப்படி கவர்டாக மூடின மாதிரி வாங்கக்கூடாது. இஹ்ராமுடைய செருப்புகளில் முக்கியமானது என்னென்னா காலின் மேல் பகுதியினுடைய நடுப்பகுதி, அதாவது கால் கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடம் திறந்துருக்கணும். அதுக்காக தான் மெயினாக ஹவாய் செப்பலை சொல்லுவாங்க. இது வந்து எஹ்ராமுடைய எஹ்ராம் கட்டிட்டா அதுக்கப்புறம் எப்போ தொழுது நிய்யத்து வைக்கிறோமோ அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் ரோமங்கள் களையிறது, நகம் வெட்டுறது இதெல்லாம் கூடாது. எஹ்ராமுடைய நேரத்தில் வாயிலிருந்து தகாத வார்த்தைகள் அது இதெல்லாம் வரக்கூடாது. ஒன்லி நல்ல விஷயங்கள் மாத்திரம் பேசலாம். தல்பியா, திக்ரு, துவா இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மாத்திரம்தான் இருக்கணும். எஹ்ராமில் செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் அடுத்தடுத்த இதில் போகும்போது சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு எஹ்ராம் கட்டுற பேஸான விஷயங்கள் மாத்திரம் இப்போ சொல்கிறோம். இதெல்லாம் எஹ்ராமுடைய விஷயம். இந்த எஹ்ராமை வீட்டில் இருந்து நாம் கிளம்புறப்பவே செய்யறதா இருந்தால் எஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கணும். அந்த மாதிரி குளிக்கிறது சுன்னத்து, எல்லாருமே குளிக்கலாம். தொழுகை இல்லாமல் இருக்கிற பெண்களும் குளிக்கணும். இது வந்து சுத்தத்துக்கான குளிப்பல்ல, இதுக்கு பேர் எஹ்ராமுக்கான குளிப்பு. குளித்து முடிச்சுட்டு அவங்க வந்து எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 2 ரக்காயத்து எஹ்ராமினுடைய தொழுகை, சுன்னத்துன்னு சொல்லலாம், நஃபிலுன்னு சொல்லலாம். இந்த 2 ரக்காயத்து தொழுகை நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஹஜ்ஜினுடைய பீரியடு முடிகிற வரைக்குமே மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. முதல் ரக்காயத்தில் குல்யா யுவல் காஃபிரூன், 2வது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த ஹஜ்ஜில் எங்கே எடுத்தாலும் இதுதான் ஓதுறது பெட்ரு. தவாஃபில் அங்கே இங்கே, இந்த பள்ளி அந்த பள்ளி, அங்கே போனோம் இங்கே போனோம், அத்தனை இடத்துலையும் சிறந்த சூறாக்கள். எனக்கு முதல் ரக்காயத்தில் குல்யா யுவல் காஃபிரூன், 2வது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், சூரா இக்லாஸ் 2வது ரக்காயத்தில். இதை ஓதிட்டு சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுத்த உடனே இப்போ நிய்யத்து வைக்கணும். நிய்யத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தல்பியா சொல்லணும். இப்போ நிய்யத்து வைக்கிறப்போ நாம் இங்கிருந்து ஹஜ்ஜி நிய்யத்து பண்ணலை, நாம் இங்கிருந்து வந்து உம்ராவுடைய நிய்யத்து பண்ணோம். தமிழ்லேயே கூட சொல்லிக்கலாம், அரபிலியா இருந்தால் கிதாபை பார்த்து சொல்கிறதுன்னா சொல்லலாம், தேவையில்லை. அல்லாஹும்ம இன்னி நவைத்துல் உம்ரத ஃபயஸ்ஸிர் ஹாலி ஃபதகப்பல் மின்னி. தமிழில் சொல்லலாம், உருதுவில் சொல்லலாம், அவங்கவுங்க மொழியில் சொல்லலாம். நான் உம்ராவுடைய நியத்து செய்து விட்டேன், எனக்கு இதை லேசாக்கி கொடு, இதை கபூல் செய். இந்த 2 दुआ தான். मैंने उम्रा की नियत किया, इसको आसान कर दिया और कबूल कर लिया. அவங்களுக்கு முடிஞ்சு 2 விஷயம்தான். ஒன்று அல்லாட்ட லேசாக்கி கொடுன்னு கேட்குறது, இன்னொன்று இதை கபூல் செய்யின்னு கேட்குறது. முடிஞ்சு அந்த வார்த்தையை சொன்ன உடனே, நிய்யத்து பண்ண உடனே அடுத்த நிமிஷம் நம்ம தல்பியா ஓதிக்குவோம். தல்பியாவை பற்றி சொல்லிடுறேன். 3 தடவை ஓதணும். எப்போ தல்பியா ஓதனாலும், ஒரு தடவை ஓதக்கூடாதா, ஓதலாம். பெட்ரு என்னன்னா, நான் டூரிங் ஹஜ் பீரியடு பூராமே சொல்கிறேன், இப்போ மட்டும் இல்லை, திரும்பி வர வரைக்கும் சொல்கிறேன். தல்பியா என்பது எப்போ சொன்னாலும் 3 தடவை சொல்கிறது நல்லது. ஒரு தடவை தல்பியா ஓதிக்கும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியாவை பொறுத்தவரையும் எப்போ ஓதுனாலும் இப்படி 3 தடவை ஓதணும். இப்போ நாம் எஹராமுக்காக வேண்டி குளிச்சிருக்கிறோம், 2 ரகாய் தொழுதுருக்கிறோம், நிய்யத்து சொல்லிட்டோம், 3 தடவை தல்பியா சொல்லிட்டோம், ஸலவாத்து 1 தடவை சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. இது சொல்லி முடிச்சுட்டு அவ்வளோதான், நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம். இனி ஆண்கள் இது வரைக்கும் கூட தொப்பி போட்டிருக்கலாம். இந்த நிய்யத்து முடிச்சதுக்கப்புறம் தொப்பியோ தலையில் துணி அதுக்கப்புறம் படக்கூடாது. தலையை மூடவே கூடாது. ஆண்களை பொறுத்தவரை முடி உதிராமல் பத்திரமா இருக்கணும். இஹ்ராம்லேயே குளிக்கிறோன்னு வைங்களேன். இப்போ மட்டும் இல்லை, நான் தொடர்ந்து ஹஜ்ஜு பீரியடில் சொல்கிறேன். இஹ்ராம்லேயே இருக்கிறப்போ நாம் குளிக்கணும். இன்னொரு மாற்று எஹ்ராமை வச்சுட்டு குளிக்கலாம். அந்த மாதிரி குளிக்கும்போது வாசனை திரவியங்கள் பயன்படுத்தாமல் குளிக்கணும். நீங்கள் உம்ராவை முடிச்சிட்டீங்க, தலைமுடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணி குளிக்கலாம். நீங்கள் டியூரேஷன் வந்து இஹ்ராமுக்குள்ளேயே தான் இருக்கிறீங்க. சும்மா ஒரு வெயில் அடிக்குது, ரொம்ப இதாக இருக்குது, கசகசன்னு இருக்குது, அதிகமாக வெயிலாக இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றணும்னா ஊற்றலாம். அந்த மாதிரி நேரங்களில் எந்த வாசனை திரவியங்களும் பயன்படுத்தாமல் நம்ம குளிப்போம். எஹ்ராம் முடிஞ்சது, தல்பியா முடிஞ்சது. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த தல்பியா நான் ஸ்டாப்பாக தல்பியா வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் ஓடும். தூங்குறீங்க, தொழுகிறீங்க, சாப்பிட்றீங்க, நேரத்தையெல்லாம் விட்டுருங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம், வெட்டி அரட்டைகளை விட அதிகமாக தல்பியா. இந்த தல்பியா எங்கே ஸ்டாப் ஆகும் தெரியுமா? போய் காபத்துல்லாவை பார்த்து ஃபஸ்ட்டு தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறுத்திடுவோம். தவாஃபுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இல்லை. யாரெல்லாம் நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். லப்பைக் எப்போ தம்பி அப்படின்னு கூப்பிடுறீங்க, லப்பைக் அப்படின்னு நான் வந்தானா இந்த வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டே போகிறோம். வீட்டில இருந்து நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே உட்காந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, வீட்டில் உட்காந்துட்டு. அதனால தவாஃப் ஸ்டார்ட் ஆகிட்டா தல்பியா நின்றுடும். தல்பியா நின்றுடும். கூடவே அடிஷ்னலாக ஒரு செய்தி சொல்கிறேன், ஞாபகத்தில் முடிஞ்சா வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிற தல்பியா முதல் தவாஃபில் முதல் சுத்து ஆரம்பிக்கிறப்ப தல்பியா ஸ்டாப். இதுக்கப்புறம் நம்ம ஹஜ்ஜுக்கு ஒரு எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு போவோம். அந்த தல்பியா மினால எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஷைத்தானுக்கு கல் எறிகிறப்போ ஃபர்ஸ்ட் கல் எரிஞ்ச உடனே ஸ்டாப். அதுக்கப்புறம் தல்பியா கிடையாது. அது வரைக்கும் தல்பியா இருக்கும். மினால இருக்கும், அரஃபால இருக்கும், முஸ்தலிஃபால இருக்கும், எல்லாம் இருக்கும். பிறை 10 பக்ரீத் அன்னைக்கு காலையில வந்து ஷைத்தானுக்கு கல் எறிகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கல்லை எடுத்து இப்படி எரியறப்போ தல்பியா ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு தல்பியா கிடையாது. சரி, இப்போ உம்ராவுக்கான ஃபர்ஸ்ட் கடமை எஹ்ராம். அதை சொல்லிட்டோம். எஹ்ராம் செய்கிற முறை, குளிக்கிறது, தொழுகிறது, தல்பியா, இதெல்லாம் முடிஞ்சது. நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டோம். தல்பியா ஓதிக்கிட்டே இருப்போம். பொதுவாக சொல்லுவாங்க உலமாக்கள், பெஸ்ட் ஹஜ்ஜு என்ன தெரியுமா? வீட்டில இருந்து ஒருத்தர் காபாவை பார்க்குற வரையும் வாயில தல்பியாவோட இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாம இடையில அப்படி ஜாலியாக பேசிக்கிறோம், வச்சுக்கிறோம், இதாக பண்ணிக்கிறோம், இடையில ஒரு 1/2 மணி நேரம் அட்டையெல்லாம் அடிச்சுக்கிறோம் சொல்லுவாங்க. நல்ல ஹஜ் அப்படிங்கிறது தல்பியாவை ஸ்டார்ட் பண்றதுல இருந்து காபத்துல்லாவை பார்க்குற வரையும். இப்போ 2வது எஹ்ராமுடைய 2வது கடமை. நான் 4 கடமை சொன்னேன். முதல் கடமை எஹ்ராம். 2வது கடமை காபத்துல்லாவை 7 தடவை தவாஃப் செய்யும்.
எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா ஒன்றாவே போவோம். பெரும்பாலும் ஒன்றா போகலான்னு தான் ஆசை. உள்ளே போன உடனே அப்படியே ஒரு 100 பேர் போவோம். கடைசியில் பின்னாடி பார்த்தா 15 பேர் தான் இருப்பாங்க. 85 பேர் அந்த கூட்டத்தில் எங்கேயாவது போயிடுவாங்க. அவங்கவுங்க அப்படி தனியாக பிரிஞ்சாலும் அவங்க செஞ்சுட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் சொல்லித்தர்றது. ஏன்னா நம்ம இந்த மலேசியாக்காரங்கெல்லாம் வர்ற மாதிரி ஒருத்தர் பின்னாடி துப்படியை பிடிச்சிக்கிட்டே எல்லாம் போக முடியாது. அதை பார்த்தீங்கன்னா அவங்க குருவி கூட்டம் மாதிரி என்ன போலீஸ் வந்தாலும் விட மாட்டாங்க. அது முன்னாடி உள்ள துணியை அப்படியே வரிசையாக போவாங்க. நம்மளுக்கு எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஆட்சி நீங்கள் யாரும் கோச்சிக்க வேணாம். நம்மளுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். அவர் அஜித் அப்படி போவார், இவர் இப்படி போவார். அவர் எங்கேயாவது நீ போக வந்து போங்க அப்படின்பாரு அவருக்கு. அதனால நாம் ஒரு ஆட்சி அவர் பாத்ரூம் போயிருக்காருன்ட்டு இங்கே நின்றோன்னு வைங்களேன், இங்கே 70 ஆட்சியை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. அது நிற்கிறதுக்கான இடம் இல்லை, மூவிங்லேயே உள்ள இடம். அங்கே வந்து திடீர்னு நம்மளுக்கு 2 பேர் வந்து பிஷா போயிடுவாங்க, இன்னும் 2 பேர் சாயா குடிச்சிட்டு பின்னாடியே வந்துடும் போவாங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் ஒன்றா போவோம். எப்பவுமே அப்படித்தான். நம்ம லாஸ்ட் ஆட்சியில் நினைப்பு இருக்குது, ஒரு 52 பேரை என்னமோ உள்ளே போனோம். கடைசியாக 7 சுற்று முடிச்சு வரும்போது 6 பேர் வந்தோம். அதனால என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமல்ல. கூட்டத்தை விட்டு நாம் பிரிஞ்சுட்டாலும் என்ன பண்ணணும். அந்த ஹஜருல் அஸ்வத் காபத்துல்லால இருக்கிற அந்த ஹஜருல் அஸ்வத் கல், அந்த பச்சை லைட் இப்போ போட்டிருக்காங்க, பச்சை கோடு போட்டிருக்காங்க, அடையாளம் போட்டிருக்காங்க. அங்கே போய் தான் தவாஃப் ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்துல தான் நின்றுக்குவோம். நல்லா கவனிக்கணும். இப்போ கடந்து இப்போ கண்டு எஹ்ராமோட இப்போ ஆரம்பிப்போம். இங்கே ஹஜருல் அஸ்வத் கல்லில் வந்து நின்றுட்டு நான் உம்ராவுடைய தவாஃபை, இங்கே ஹஜ்ஜுங்கிற வார்த்தை வரக்கூடாது, நான் உம்ராவுடைய தவாஃபை நியத்து செய்து விட்டேன், எனக்கு இதை லேசாக்கி கொடு, எனக்கு இதை கபூல் செய். எல்லா இடத்துலையுமே இந்த 2 துவா தான் பெரும்பாலும் ஹஜ்ஜு முடிகிற வரை. இதை லேசாக்கி கொடு, இதை கபூல் செய். இப்போ 7 தடவை சுத்த போகிறோம். ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பிக்கிறோம், அடுத்த மூளை அடுத்த மூளை இப்படி வரப்போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல கவனிக்கணும், 7 சுற்றுல எஹ்ராம ஆம்பளைங்க மட்டும் இப்படி போட்டிருக்கிற எஹ்ராமில் தவாஃப் தொடங்கும் போது என்ன செய்யணும்னா, இந்த வலது தோல் புஜம் வெளியில தெரிகிற மாதிரி இதை வந்து இப்படி கொண்டு போயிடும். அக்குழுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்படி போட்டால் இப்போ இந்த இடம் தெரியும். இந்த இடம் வெறுமையோட இருக்கு, புரியுதா? ஃபுல்லாக இப்படி பொத்திருக்கிறேன். இந்த பக்கத்தை மட்டும் எடுத்து அக்குழுக்கு கீழே விட்டாச்சு, இப்படி போட்டாச்சு. போட்டால் இப்போ இந்த இடம் தெரியும். இந்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு உம்ராவுடைய தவாஃப் மட்டும். நார்மலாக நம்ம மக்கால இருக்கிறப்போ டெய்லியும் தொழு போகிறப்போலாம் தவாஃப் செய்வோம், அதெல்லாம் இல்லை. உம்ராவுக்கு செய்கிற தவாஃபில் மாத்திரம் இந்த ஷோல்டர் இப்படி இருக்கும். நீங்கள் எல்லா நேரமும் இதை பண்ணக்கூடாது. அடுத்தது ஆரம்பத்தில் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். முதல் 3 ரவுண்டு மட்டும், மொத்தம் 7 ரவுண்டு ஒரு தவாஃப், 3 ரவுண்டு மட்டும் பாதத்தை கொஞ்சம் சுருக்கி வைக்கணும். நாம நார்மலா நடக்கிறது இப்படின்னு வைங்களேன், அப்படி நடக்காம கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது லேசா ஒரு குடுகுடு ஓட்ட மாதிரி தெரியும். இது ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்ல மட்டும். திரும்ப சொல்றேன், தவாஃபுக்கு நியத்து பண்ணிட்டோம், ஆரம்பிக்க போறோம். துண்டை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டு மட்டும் சுருக்கமா ஓடுவோம். 7 சுத்து வரப்போம். இப்போ பாருங்க, பெரட்ட இடத்துல இருந்து ஒரு மூளை, 2வது மூளை, 3வது மூளை முடிஞ்சு திரும்ப நீங்க லாஸ்டா பெரட்ட இடத்துக்கே வருவீங்கல்ல, எங்க நியத்து செஞ்சு கிளம்பணுமோ அந்த நியத்து செஞ்சு கிளம்புற அந்த மூளைக்கு தான் ஹஜருல் அஸ்வத்னு பேர் இல்லையா? அதுக்கு முந்தின மூளைக்கு ருக்னே யமானின்னு பேர். ருக்னே யமன் நாட்டை பார்த்துருக்கிறதுனால அந்த அந்த சைடு, அதனால ருக்னே யமானின்னு பேர். அந்த இடத்துக்கும் இப்போ நாம் ஆரம்பிக்கிற இந்த இடத்துக்கும் இடையில மட்டும் ரப்பனா ஆத்தினா ஓதணும். ஏற்கனவே ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும்.
70,000 மலக்குகள் அந்த இதுக்கு ஆமீன் சொல்கிறாங்க. அதனால் அதில் ரப்பனா ஆத்தினா ஓதுங்கன்னெல்லாம் ஹதீஸ் இருக்குது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். அது முறையை ஓதுனாலும் போதும். அதுக்கு மேலேயும் வாதுகள் ஜன்னத்தை மஅல் அப்ரார் அப்படின்னு எல்லாம் ஓதுவாங்க. அந்த லாஸ்ட் அஜருல் அஸ்வதனுடைய மூளைக்கும் அதனுடைய முந்தைய மூளைக்கும் இடையில இதை ஓதுவோம். மற்றபடி 7 தடவை சுற்றி வருவோம். 7 தடவை சுற்றி முடிஞ்ச உடனே இன்னும் தவாஃபு முடியலை. 7 தடவை சுத்தினதோடு முடியாது. 2 ரக்காத் தொழுகணும். இந்த மகாமி இப்ராஹிம் இருக்குல்ல, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. காபத்துல்லாவுக்கு முன்னாடி ஒரு தங்க கூடாரம் மாதிரி வச்சிருக்குல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய பாத அச்சு அதுக்குள்ளே இருக்குது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய பாத அச்சு உள்ள இடம் மகாமி இப்ராஹிம். இந்த மகாமி இப்ராஹிமுக்கு பின்னாடி தொழுகலாம். எங்கே வேணாலும் லாஸ்ட் வரைக்கும் பள்ளியாசல்ல தொழுகலாம். நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே போய் சில பேர் நின்று தொழுகிறேன்னு போவாங்க. அங்கெல்லாம் தவாஃபு நடந்துட்டு இருக்கும். ஓரமாக எங்கேயாவது போய் தொழுகலாம். எல்லாம் அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி தொழுகுங்கிறான். அதுக்கு பின்னாடி பள்ளியாசம் பூரா. உதாரணமாக இப்போ நம்ம நுழையிற இடத்துல மக்காம இப்ராஹிம், நான் இங்கே 2 தக்பீர் கட்டுறேன், தொழுகலாம். 2 ரக்காத் தொழுகணும். அது தவாஃபினுடைய தொழுகை 2 ரக்காத்து. ஷாஃபிகள் வாஜிப்னு சொல்லுவாங்க. சுன்னத்துன்னு தக்பீர் கட்டலாம். தவாஃபினுடைய சுன்னத் அல்லது தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத். ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். ஓதி முடிச்சுட்டு துவா செய்யணும். ஃபுல்லாக துவா செய்யணும். எவ்வளவு நல்ல துவா செய்ய முடியுமோ செய்யலாம். தவாஃபில் 7 சுத்துக்கு இடையில உங்களுக்கு தெரிஞ்சதை ஓதலாம். பெரும்பாலும் சொல்லி கொடுப்பாங்க 3ஆம் கலிமா ஓதுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அதை ஓதுனாவே போதுமானது. இல்லை நான் வேறு ஏதாவது தஸ்பீஹ் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம். நாங்கள் முதல்ல ஹஜ்ஜி செஞ்சப்போலாம் தவாஃபில் பூரா குர்ஆன் தான் ஓது. நிறைய இப்பவும் பார்த்துக்கலாம், ஹாஃபிஸாக்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன் ஓதலாம், என்ன தஸ்பீஹ் வேணாலும் ஓதலாம். ஒன்றுமே இல்லையா, சும்மா நடக்கலாம், பேசாமல் இருந்தால் போதும். சில பேர் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் தவாஃப் மாதிரி இருக்காது. இப்போ தவாஃபை எல்லாம் விட திக்ரு அது இது எல்லாத்த விட இப்போ இருக்கிறது என்னன்னா ஒரே இப்படி பிடிச்சிக்கிட்டே போகிறது தான். இப்போ ரொம்ப அதிகமாக அதுதான் இருக்குது. அதனால் பண்ணிக்க முடியலையா. சமீபத்தில் போன மாதம் உள்ளுக்குள்ளே எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேன் பண்ணாங்க. யார் என்ன பேன் பண்ண முடியும்? இப்போ அவர் போய் நடுவில் காவல்துறை கூட்டத்தில் சிக்கிட்டு இப்படின்னா எங்கே யாரும் பிடிக்க? இது அவங்கவுங்க சம்மந்தப்படு. அதாவது ஆசைக்கு 1 2 பிடிச்சிக்கிறதுல தப்பு இல்லை. சில பேர் எப்போவுமே அதுலேயே தான் இருக்கிறாங்க இப்படின்ட்டு. அது எதுக்குன்னே தெரில. 7 சுத்தும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த தம்பி என்னோட பயான் எப்படின்ட்டே இருக்காருல்ல, இப்படியே வச்சுக்கிட்டு பயான் எடுத்தால் பிரச்சனை இல்லை. அவர் யாருக்காவது காட்டுறதுக்கு எடுப்பார் பயான். தவாஃபை பூரா இப்படி காட்டிகிட்டே இருந்தால் அந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. தவாஃபில் இந்த மாதிரி தேவையில்லாத செயல்பாடுகள்லாம் வேணாம். ஓதுறது கலிமாக்கள் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம். சரி, அடுத்தது 2 ரக்காத் தொழுது முடிச்சாச்சு, துவா செஞ்சாச்சு. இப்போ தான் ஜம்சம் தண்ணி குடிக்கணும். போன உடனே ஆர்வத்தில் அங்கே பைலராக வச்சுருப்பாங்க. நேராக பைப்பில் பிடிச்சி முடிச்சிட வேண்டாம். ஒரு தவாஃபை முடித்ததுக்கப்புறம் 2 ரக்காத்து முடித்ததுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி வயிறு நிறைய குடிக்கணும். எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிக்கணும் இந்த 2 ரக்காத் தொழுதுக்கப்புறம். பொதுவாக ஒருத்தர் ஹஜ்ஜினுடைய பீரியடில், ஹஜ்ஜினுடைய சஃபரில் தவாஃபை முடித்த உடனே 2 ரக்காத் தொழுது முடித்த உடனே முதல் முறையாக ஜம்சம் குடிச்சிட்டு கேட்குற துவா கபூலாகும். எப்போ ஜம்சம் குடித்தாலும் துவா செய்யணும். இந்த முதல் தடவை 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு நம்ம குடிக்கிற அந்த ஜம்சம் தாகத்துக்கல்ல, உடலுக்கு தேவையான தெம்பை எல்லாம் தருவாங்க. எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, டோட்டல் ஹஜ்ஜில் நமக்கு தேவையான ஆரோக்கியம் பூரா அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம தவாஃபை முடிச்சுட்டு 2 ரக்காத் முடிச்சுட்டு நம்ம குடிக்கிறோம்ல, அந்த தண்ணியில் அந்த சக்தியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் தாகம், உணவு, மருந்து, ஆரோக்கியம் எல்லாமே ஜம்சம் தான். அப்போது 4 விஷயம் கேட்போம். பலனுள்ள கல்வி, ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் கேட்டது
இல்மன் நாஃபிஆ வ அமலம் முத்தகப்பலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அடுத்து விசாலமான ரிஸ்க், அதுக்கப்புறம் நோயிலிருந்து நிவாரணம், ஷிஃபா, ஆரோக்கியம். இந்த நாடு தான் கேட்குறது. பலனுள்ள கல்வி, ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல், ஹலாலான ரிஸ்க், நோயிலிருந்து ஆரோக்கியம். இந்த நாலு எப்போ கேட்டாலும் அரபிலே கேட்கணும்னு அவசியம் இல்லை, தமிழில் கூட கேட்டுக்கலாம். தமிழில், இங்கிலீஷில், உருதுல அவங்க எதில் வேணாலும் கேட்டுக்கலாம். துவா செஞ்சுட்டு குடிக்கணும். அல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக மாவு ஜம்சம லிமா ஷுரிப லஹு அப்படின்னு ஹதீஸ் வருது. ஜம்சம் தண்ணி எதுக்கு குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை ஜம்சம் நிறைவேற்றும். வயிற்று போக்கா இருக்கிற ஒருத்தர் நிற்கணும்ட்டு குடிச்சா அவர் நிற்கிறதுக்கு, இல்லை போகாமல் இருக்கிற ஒருத்தர் போகணும்னு கேட்டால் அவருக்கு. அந்த மாதிரி தான் ஜம்சம் எதுக்காக குடிக்கிறோமோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கும். ஜம்சம் முடிச்சிட்டோம். இப்போ உம்ரால பார்த்துட்டும் முடிஞ்சு. நம்பர் 1 எஹ்ராம், நம்பர் 2 காபாவிலே தவாஃப், 3வது இப்போ சஃபா மர்வா. சஃபாவுக்கு வர்றோம். சஃபாவில் நிற்கிற இடத்துல இருந்து காபத்துல்லா தெரிகிற மாதிரி நிற்போம். சில இடங்களில் தெரியும், சில இடங்களில் தெரியாது. அதை பார்த்துட்டு நாம் அல்லாஹ் சஃபா மர்வால குரானில் ஃபஸ்ட்டு அல்லாஹ் மர்வாவை சொல்லலை, சஃபாவை சொல்லலாம். அதனால் சஃபாவில் நின்று ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறப்ப நாம் அப்படி சொல்லுவோம், அல்லாஹு தஆலா ஆரம்பிப்பதை போலவே நானும் சஃபாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சஹியை நியத்தி செய்து விட்டேன், எனக்கு லேசாக்கி கொடு, கபூல் செய். அதுக்கு பேர் தவாஃப், காபத்துல்லாஹ் சுத்தனுக்கு பேர். இதுக்கு பேர் சஹி, சஹின்னு பேர். நம்ம தமிழில் தொங்கோட்டம்னு சொல்கிறோம். நடந்து தான் போவோம், கொஞ்சம் தூரம் தான் ஓடுவோம். அதுக்கு பேர் தொங்கோட்டம்னு. காபத்துல்லாவை பார்த்துட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு மானசீகமாக சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்து நடக்க ஆரம்பிப்போம். நல்லா கவனிங்க. சஃபா டு மர்வா 1, மர்வா டு சஃபா 2, திரும்ப சஃபா டு மர்வா 3, மர்வா டு சஃபா 4. இப்படியே போய் 7வது சுத்து மர்வால முடியும். சஃபா டு மர்வால முடியும். ஆரம்பிக்கிறது சஃபா, முடிக்கிறது மர்வா. போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பாதி தூரத்தில், பாதிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிரீன் லைட் ஏரியா வரும். அந்த இடம் மட்டும் பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க மேலே. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, 2 சைடும் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் ஆண்கள் மட்டும் தோலை குலுக்கி ஓடணும்னா நடைய கூட ஓடுற மாதிரி, அதுக்கு பேர் தான் தொங்கோட்டை. அந்த இடத்துல மட்டும் ரப்பகுஃபிர் வர்ஹம், அதை சொல்லணும், என்னை மன்னிச்சது யா அல்லாஹ், எனக்கு கிருபை செய், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். நான் இப்போ தமிழில் சொல்கிறேன், நம்ம அங்கே போய் அதை அரபியில் சொல்லிக்கலாம். ரப்பகுஃபிர் வர்ஹம் வஅன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். இதை அந்த கிரீன் லைட் ஏரியாவில் மாத்திரம். இங்கிருந்து மர்வா போகிறப்பவும் கிரீன் லைட் இருக்கும், மர்வாவிலிருந்து சஃபா வரும்போதும் கிரீன் லைட் இருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் இதை செய்யணும். தொங்கோட்டம் ஓடுறப்பவும் சரி, தல்பியா சொல்கிறப்பவும் சரி, இங்கேயும் சரி, எல்லா இடத்துலையும் பெண்கள் அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு மட்டும். ஆண்கள் தான் சப்தத்தை உயர்த்தணும். எவ்வளவு தூரம் சப்தத்தை உயர்த்தினாலும் பிறருக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு உயர்த்திக்கலாம். பெண்கள் அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு சவுண்டு போட்டுக்கலாம். சரி, இந்த 7 தடவை ஓட சொல்கிறீங்களே, இங்கே ஓடுறப்ப என்ன ஓதுறது? பெரும்பாலும் சொல்லி கொடுப்பாங்க, 4ஆம் கலிமா ஓதிங்கன்னு. இங்கேயும் அதே தான், என்ன வேணாலும் ஓதிக்கலாம். திக்ரு செய்யலாம், துவா செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். ஒன்றும் இல்லைன்னா சும்மாவாது நடக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது மனப்பாடத்தில் இருந்தால் ஓதிக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்க, போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிக்கிட்டாலும் சரிதான். இது சஃபா. இதெல்லாம் என்னன்னா இதுக்காகத்தான் நடக்க சொன்னது மெயினாக. ரொம்ப தூரம் இது நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 4.9 5 கிலோமீட்டர் ஒரு சாயிங்க.
சஃபா டு மர்வா 700 மீட்ரு, 700 மீட்ரு, திரும்ப இப்படி 700 மீட்ரு, 7 தடவை போடுங்க 700 மீட்டரை, 4.9, 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்லாம் வந்து நம்ம ஊரில் நடந்து தான் வரலாறே கிடையாது. இது வந்து ஒவ்வொரு உம்ராலையும் இது நடக்கும். ஒவ்வொரு உம்ராலையும் இவ்வளோ தூரம் நடக்கும். நீங்கள் ஆல்ரெடி தவாஃபை சுற்றிட்டு வந்தோம்னு நினைக்கிறீங்க. இந்த சுற்றுறதை பிடிச்சி நேராக நீட்டினீங்கன்னா அது 5 கிலோமீட்டர் போகும். அது இப்போ இருக்கிற கூட்டங்கள்ல எல்லாம் பயங்கரமான கூட்டமாக உள்ள இருக்குது, அது 5 கிலோமீட்டர் வரும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் நடக்கணும்னா அதுக்கு தான் டெய்லி இப்போ இருந்தே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் லேஸ் ஆகிடும். முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், அங்கே வண்டி இருக்குது, அங்கே வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்பு வந்தபடி காசு கேட்பாங்க, ஏதாவது பேசி இது பண்ணிக்கலாம். அந்த கருப்புனக வண்டியை வச்சு தள்ளுறவங்க இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப பேட்டரி போடலாம். மேலே இது வந்துடுச்சு, எலக்ட்ரிக் பேட்டரி கார். நீங்களே போய் பணத்தை கட்டிட்டா 50 ரியாலா என்னமோ கட்டிட்டோம்னா 50 ரியால் தான் கிடைக்குது. அதான் சை மட்டும் தனியாக இதுக்கு தவாஃபை நம்மளே செஞ்சுட்டு சை மட்டும் வேண்டாம். என்ன நம்ம காசு 3000 ரூபா. மேலே 3வது மாடின்னு நினைக்கிறது இல்லை, 3rd ஃப்ளோர், 4வது ஃப்ளோர். 3வது ஃப்ளோரில் வெறும் வண்டி மட்டும்தான், அதில் ஆட்கள்லாம் நடக்க மாட்டாங்க. அது போய் உட்காந்தா பேட்டரி கார் மாதிரி உட்காந்துக்கலாம். நம்ம கையில் கொடுத்துருவான், நம்மளே ஓட்டிக்கிட்டே வேண்டியதான். காயிலா இல்லை வாசலிக்கலான்ட்டு இப்படி வண்டி ஓட்ட வேண்டியது. அது சை செஞ்ச மாதிரியோ இவ்வாறு செஞ்ச மாதிரியோ இருக்க மாட்டேங்குது. வண்டியில் உட்காந்தா ஆசைக்கு செய்யலான்னு போன தடவை போய் உட்காந்து, நான் போய் வண்டியில் உட்காந்து பிஸ்மில்லான்னு பணத்தையும் கட்டிட்டு போய் வண்டியில் உட்காந்தா அது சும்மா நம்ம ஊரில் 2 வீலர் ஓட்டுற மாதிரி இருக்குது. இதில் என்னன்னா முன்னாடி பின்னாடி வண்டியை பார்த்தா அதுலேயும் 2 ஜோடியாக உட்காந்து இப்படி ஏன்டா அங்கே போய் வண்டியில் ஏறணுங்கிற மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் கப்புள்ஸாக வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சும்மா அவங்கெல்லாம் தவாஃபு சை செய்யறதுக்கு வந்த மாதிரி தெரியல, சும்மா வண்டி ஓட்டி போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போட்டிருக்கு. அதோட தௌபா செஞ்சுட்டு கீழே இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியில் போகிறது இல்லைங்கிற மாதிரி. முடியாதவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ சை முடிச்சிட்டோம், மர்வாவில் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மர்வாவில் போயிட்டு முடி எடுக்க போகிறோம். மொட்டை அடிக்கிறதுனா மொட்டையை அடிச்சுக்கலாம். அப்புறம் முடியெல்லாம் போயிடுச்சுன்னா அஜில் என்ன பண்ணுறதுன்னா, அஜில் எடுத்த மொட்டை மண்டையிலேயே இன்னொரு தடவை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லேசாக கொஞ்சம் சொரன்னு வரும், திரும்ப எடுத்துக்கலாம். பொதுவாக அடித்த மொட்டையிலேயே திரும்ப அடிப்பாங்க. சில பேர்லாம் டெய்லியும் அங்கே இருக்கிறப்போ உம்ரா பண்ணுறாங்க. டெய்லியும் உம்ரா அப்போ எங்கே போய் மொட்டை அடிப்பாங்க? சும்மா அப்படியே ஒரு தடவை இழுத்துக்க வேண்டியது தான். இல்லை சில பேர் முடி பிரியர்கள் இருப்பாங்க, அறவே அவங்க வந்து மொட்டையெல்லாம் அடிக்கிற மாதிரியே இல்லைன்னு முடி வெட்டிக்கிறனாலும் வெட்டிக்கலாம், குறைச்சிக்கிட்டா போதுமானது. கொஞ்சம் பெண்களை பொறுத்த வரையும் அந்த விரக்கட்டை ஒரு கட்டை தான், ஒரு விரலளவு கூட எடுக்கக்கூடாது, ஒரு விரக்கட்டை தான். இத்தனோடு மட்டும் பேருக்கு வெட்டிக்கிட்டா போதும். சில நேரம் அந்த ஒசுறு வெட்டுறதுக்காக இப்படியும் பிடிச்சி இழுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட ஓகே. ஆக முடி வெட்டுறதோட முடிஞ்சது உம்ரா. இதுக்கப்புறம் தனியாக தொழுகையெல்லாம் கிடையாது. நான் வந்து தவாஃப் முடிச்சுட்டு 2 தொழுதோம் அந்த மாதிரி சில பேர் விவரம் இல்லாமல் தொழுகிறாங்க. சில பேர் அந்த 2 இப்போ தொழுகலாம், துவா கேட்கலாம். உம்ரா இதோட முடிஞ்சு. எஹ்ராம் கட்டுதல், காபாவில் 7 தடவை தவாஃப் செய்தல், சை சபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம், அதுக்கப்புறம் தலைமுடி எடுத்தல். இப்போ சொல்கிறேன், இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது. தவாஃபுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் விட்டா தெரியும், நிறைய சந்தேகம் கேட்பாங்க தவாஃபில், சையில், எல்லாத்துலேயும். நான் மேலோட்டமாக இதை மாத்திரம் சொல்லி முடிச்சிருக்கேன். இது வந்து உம்ரா. இதுக்கடுத்து ஹஜ்ஜினுடைய அமல் இருக்குது. ஹஜ்ஜினுடைய 5 நாள் அமல் இன்ஷா அல்லாஹ் அங்கே வந்து சொல்லுவோம், எப்படி செய்யறதுன்னு சொல்லுவோம், என்னென்னவெல்லாம் கொண்டு போகணும், மினா மைதானத்தில் எப்படி நம்ம இருக்கணும், அரஃபா முஸ்தலிஃபாவை எல்லாம் எப்படி கையாளணும், எல்லா விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் அங்கே போகிறப்ப சொல்லலாம். ஹஜ்ஜு கமிட்டிக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேயே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, திரும்பி வர்ற வரை உள்ளதை பேசிடுவாங்க. காரணம், அங்கே டெய்லியும் அமலெல்லாம் பெரும்பாலும் வந்து
அதிகமாக பயான்கள் இருக்காதுன்றதுனால பிரைவேட் சர்வீஸுகளை பொறுத்தவரையும் கூடவே ஆலிம்கள் பயணப்படுறதுனால அவங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான அமல்களை அன்னன்னைக்கு சொல்லி கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிறப்படுதல் ஆரம்பம் எஹ்ராம் கட்டி நம்ம போய் சேர்றது உம்ரா செய்யறது இது சம்பந்தமாக மட்டும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வைக்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கேட்டுங்க. என்ன எதிரையுமே கூச்சப்படவும் வேண்டாம். ஏன்னா இது இபாதத் சம்பந்தப்பட்டது. இன்னும் இதை போய் கேட்கறதா அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது. நீங்க கேட்க போய் தான் தெரியும். அதே சந்தேகத்துல வேற நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. தவாஸ் பண்ணும்போது முதல் 3 தவாஸ்ல ஸ்மால் ஸ்டெப்ஸ் வைங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நார்மலா நடக்கலாம். சும்மா சாதாரணமா நடக்கிற மாதிரி மீதி 4 சுத்து நடக்கலாம். இதுவும் கூட ரொம்ப கம்பல்சரி இல்லை. நம்ம வழக்கமா நடக்கிற நடையை விட கொஞ்சம் குறுக்கிக்கிட்டா போதும். ஸ்டெப்பு மட்டும் குறுக்கி வச்சா போதும். இப்படி இப்படி நான் வைப்பேன்னு சொன்னா நான் இப்படி வைப்பேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. உள்ளாடை போடக்கூடாது. சில பேர்த்துக்கு ஆமா, மருத்துவ ரீதியா உடல் ரீதியா அவங்களுக்கு காரணங்கள் இருந்தால் அவங்க வந்து எஹ்ராமினுடைய துணியையே ஒரு உள்ளாடை மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். தொழுக நேரத்துல அப்படியே நின்ற வேண்டியது. எங்க நிக்கிறோமோ அப்படியே ஸ்டாப் பண்ணி தடுப்பீங்க. அவ்வளவுதான். தொழுதுட்டு திரும்ப அப்படியே கண்டினியூ. தவாஃபும் நடந்துகிட்டே இருக்கும். தொழுக நேரத்துல மட்டும் அப்படி நிறுத்திட்டு நீங்க காமத்து சொல்லி அல்லாஹ் அக்பர் வரையும் நடந்துட்டு தான் இருப்பீங்க. அந்த நேரத்துல டக்குன்னு இது பண்ணிக்கலாம். இல்ல காம சொல்லிட்டாங்க, தொழுக நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் சரளமா அப்படி ஒரு ஓரமா இருந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். அதான் மருத்துவ ரீதியா இருக்க முடியாது, அவங்க வந்து அணிஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செய்யலாம். அது இந்த மாதிரி துண்டு துணிகளாவே உபயோகப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் பர்சனலா கேட்டுங்க, நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குளிக்கணும். மாட்டு ஏறாமல வச்சுட்டு குளிச்சுக்கணும். அவ்வளவுதான். குளிக்கலாம். ஏறாமல இருக்கிறப்போ கடமைக்காக குளிச்சாலும் குளிக்கலாம், ஃப்ரெஷ்ஷுக்காக குளிச்சாலும் குளிக்கலாம். ஏறாமல இருக்கிறப்போ குளிக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாம் தனித்தனியாக சேர்த்து கொடுத்து போறீங்க. ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் நீங்க வந்துடணும். அவங்கவுங்க வாகனத்துல அவங்கவுங்க வீட்டுல இருந்து வருவாங்க. பெரும்பாலும் ஒரு டைம் சொல்லுவோம், அந்த டைம்ல எல்லாரும் வந்து பெரும்பாலும் சேர்றது இல்லை. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு 10-20 பேர் ஒரு ரூபா ஒதுக்கி உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க. நாங்கள் எப்பவுமே டைம் சொல்லுவோம். அடிக்கடி வெளிநாடு போய் பழக்கமான ஆளுகள்லாம் கரெக்டாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வருவாங்க. முதல் தடவையாக போகிறவங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்குவாங்க. இன்ஷால்லாம் நம்ம 1 மணி 12:45 இப்ராஹிம் பாய் சரி 1 மணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். 4 மணி 4:10 ஃப்ளைட்டு, நைட்டு 1 மணிக்கு வச்சு போச்சு. அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க வந்துடும். அங்கே ஒரு மணிக்கு ஒரு துவா ஓதிட்டு உள்ளே போவாங்க. 1 மணிக்கு வந்தவங்க அப்படியே துவாவில் கலந்துட்டு உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் லேட்டாக வர்றவங்க நேராக உள்ளே வந்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ கடலூர்லேருந்து வரணும். எஹ்ராம் கட்டணும் அங்கேயே கட்டிட்டு வரணுமா இல்லை ஏர்போர்ட் வந்து கட்டணுமா? எப்படி உங்கள் சௌகரியம். ஏர்போர்ட்டில் உள்ளே வந்து இங்கே பண்ணுறதுனால பண்ணலாம். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுங்க. மட்டும் எடுத்துட்டு இங்கே தொழுதுக்கலாம். ஏர்போர்ட்டில் தொழுதுக்கலாம். தாராளமாக ஏராம் கட்டிட்டு தொழுதுட்டு நீங்க பண்ணலாம். பெட்டர் என்னன்னா வீட்டில் கட்டிட்டு வந்துடுறது தான். பெட்டர் என்னன்னா வீட்லயே பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. இங்க வந்து இங்க இடத்த தேடிட்டு அங்க இடத்த தேடிட்டு இருக்கிறது நிம்மதியா பண்ணிட்டே வந்துடலாம். எஸ்
நீங்கள் சும்மா இப்படி நடக்கிற மாதிரியே பண்ணலாம். இதை பார்த்துக்கிட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. தவாஃபு ஃபஸ்ட்டு தவாஃபு ரொம்ப அவ்வளோ நெருக்கமாகலாம் நம்ம போக மாட்டோம். பெரும்பாலும் வந்து எஹ்ராமில் இருக்கிறதுனால அது மேலே முட்டாமல் இருக்கணும்பாங்க. நம்ம எங்கே முட்டுறது, எவ்வளோ தூரத்தில் இருக்கோன்னு தெரியல. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ரொம்ப பக்கத்தில் தவாஃப் செய்கிற மாதிரி வாய்ப்பு கிடச்சி போனால் ஏன்னா அது பூராமே அத்தரை போட்டு பூசி வச்சிருக்கிறதுனால, நாம் எஹ்ராமில் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி உரசுனீங்கன்னா அந்த துணியில் பூரா அத்தரை படும். அதனால எஹ்ராமில் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி இருந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து பீரியட்ஸோட தவாஃப் பண்ணாமா? இல்லை, அனுமதி இல்லை. கிளம்புறோம் அந்த டைம்ல வந்துச்சுன்னா அனுமதி இல்லை. நீங்கள் உள்ள பள்ளிவாசல் ஹரமுக்குள்ளேயே வர முடியாது. சொல்கிறோம் அது தவாஃபெல்லாம் அனுமதி இல்லாமல் அவங்க வந்து அவங்க அறையில் இருப்பாங்க, அவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்க சுத்தமானதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க. தவாஃப்ல என்னமா சுன்னத் தவாஃபுடைய 2 ரக்காயத்து அது நஃபில் கிடையாது. ரெண்டு வார்த்தை தான் அதில். ஷாஃபியாக்கள் வந்து அது வாஜிப், சுன்னத், இந்த 2 கருத்து தான் இருக்கு. இப்போ நாங்கள்லாம் தக்பீர் கட்டுறோம், அவங்க அப்படிதான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருமே சுன்னத்துன்னு சொல்லிக்கலாம். இல்லை நான் கரெக்டாக சொல்லணும்னு நினச்சா ஹனஃபியா இருக்கிறவங்க தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காயத்துன்னு கட்டுவாங்க. ஷாஃபி மதுவில் இருக்கிறவங்க தவாஃபுடைய சுன்னத் 2 ரக்காயத்துன்னு கட்டுவாங்க. வாஜிப்போ சுன்னத்தோ சொல்லிக்கலாம், நஃபில் இல்லை. இப்போ இஹ்ராம் கட்டிட்டு நம்ம கிளம்புறோம், இதுல வந்து நம்ம ஒழுவ பேணி காக்குறது கடமையா? இப்போ ஒழு உரியுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் சொல்றேன். இந்த ஒதுவுல தவாஃபுல ஒதுவுக்கும் சஈல சஃபா மர்வாவுக்கு இடையில ஒதுவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தவாஃபுல ஒது மஸ்ட். ஒது இல்லாமல் தவாஃப் செய்யவே கூடாது, செஞ்சால் கூடாது. கண்டிப்பாக தவாஃபில் வேணும். சஈல தவாஃபுங்கிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. ஒது இருந்தால் நல்லது. ஒருவேளை பிரிஞ்சிருச்சு, என்னால் போய் ஒது செஞ்சுட்டு வர்ற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இல்லாட்டியும் கூடும். ஆனாலும் சில பேர் அதையும் கூட இடையிலேயே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போய் ஒது செஞ்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அது சிறப்பு. தவாஃபில் நல்லா கேட்டுங்க, இடையில ஒது போயிடுச்சு, நீங்கள் ஒரு 2 சுற்று சுற்றிட்டீங்க, 3 ரவுண்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒது பிரியுது அப்படின்னா இதில் ஒரு பொதுவான சட்டம் தெரிஞ்சுங்க. 1 2 3க்குள்ள பிலோ 3 ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு ஒது போயிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு ஒது செஞ்சுட்டு வந்து பிஸ்மில்லான்னு முதல்ல இருந்தே ஆரம்பிச்சுங்க. 3 ரவுண்டை தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒது போகுதுன்னா எங்கே ஒது பிரிஞ்சதோ எத்தனாவது ரவுண்டோ அத்தனாவது ரவுண்டை ஞாபகத்தில் வச்சுருங்க. உதாரணமாக எனக்கு 5 முடிஞ்சிருக்கு, நான் போய் ஒது செஞ்சுட்டு வந்து 6 7 கண்டினியூ பண்ணிடுவேன். எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துல. பொதுவாக முதல்ல 3 ரவுண்டுக்கு கீழே நான் சொன்னதும் அது எக்ஸ்ட்ரா சட்டம் தான். மார்க்க சட்டம் என்னன்னா எந்த இடத்துல ஒது போச்சோ போய் ஒது செஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல இருந்தே கண்டினியூ ஆகலாம். 2வது சுற்று, அது 3வது சுற்றோ அல்லது 5வது சுற்றோ 6வது சுற்றோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கண்டிப்பாக ஒது இல்லாமல் தவாஃபு கூடாது. தவாஃப்ல ரைட் ஷோல்டர் திறந்திருக்கும் இஹ்ராம். அப்போ ஜமாத் திடீர்னு ஆரம்பிக்கும் போது அப்படியே தான் இருக்கும். தொழுகையில ரைட் ஷோல்டர், தொழுகையிலையும் ரைட் ஷோல்டர் திறந்தா இருக்கும். எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. தொழுகை கூடுமா? தாராளமாக. இப்போ வரலனாலும் அமல் செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாம் சந்தேகம் நிறைய வரும், எல்லாத்துக்குமே வரும். தொழுகை கடமை இல்லாத பெண்கள் வந்து இஹ்ராம் கட்டும்போது குளிக்கணும்னு சொன்னீங்க. தொழுவணுமா? இல்லை, தொழுவக்கூடாது. அவங்களுக்கு எங்கேயுமே அவங்க பேரே தொழுகை இல்லாத பெண்கள் தான்.
அவங்க தொழுக மாட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு முகம் மட்டும் திறந்திருக்கிற மாதிரி அந்த எஹராம் செட்டப்புக்குள்ளே வந்துடுவாங்க. அவ்வளோதான். தாராளமாக அவங்க தல்பியா ஓதலாம், அதே மாதிரி தஸ்பீஹ் ஓதலாம், துவாக்கள் ஓதலாம், அதெல்லாம் பண்ணலாம். நமாஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த கையை மேல எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க. அது எல்லா இரவுல சொன்னோமா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் நம்ம ஆரம்பிக்கும் போது 3 டைம் போடுறோம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்படி கையை காட்டி சொல்லுவோம். ஒவ்வொரு சுற்றுலையும் அந்த ஸ்டேஷனுக்கு ஆரம்பிக்கிற இடத்துக்கு வரும்போது அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். இதுல இப்போ இந்த நம்ம சர்வீஸ் மூலியமா ஹஜ்ஜுக்கு போறவங்க போறப்போ நம்பர் ஏற்கனவே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய நம்பரும் வாங்கிக்கிங்க, இப்ராஹிம் பாய் நம்பரும் வாங்கிக்கிங்க. பயண ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஏதாவது டீட்டெயில் வேணும், ஃப்ளைட்டு அது இது பயணம் அதெல்லாம் வந்து இப்ராஹிம் பாய்கிட்ட கேட்டுங்க. மார்க்க ரீதியாக நீங்கள் பெறப்படுறதுக்குள்ள இந்த ஒரு மாதத்தில் ஏதாவது தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பரில் கேட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் 2 நம்பரும் கையில் எடுத்துங்க. நீங்கள் டைம் இருக்குது. ஓரளவு இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஏதாவது சந்தேகங்கள்னாலும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி 1 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் விமான நிலையத்தில் துவா ஓதி உள்ளே போயிடுவாங்க. அப்போ வர்றவங்களை வச்சு துவா ஓதி போயிடுவோம். வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். 1 மணிக்கு வர்றவங்க துவாவில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க தனியாக நேராக உள்ளே வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் 17 அதிகாலை 4 மணிக்கு விமானம். 1 மணிக்கு சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்கு நேரம் வரவங்க தங்கிட்டு முன்ன பின்ன ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நாள் முன்னாடி வரலாம்னு கேட்பாங்க. டைரக்டாக நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்கன்னா பிரச்சனை இல்லை. வர்றவங்க அவங்க ஓன் ஏற்பாட்டில் தான் தங்கிக்கணும். முதல் நாள் வந்தால் நீங்கள் முதல் நாள் வந்தாலும் சரி, 2 நாளைக்கு முன்னாடி வந்தாலும் சரி, நமக்கு கணக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாக வந்துட்டாலும் ஓகே. ரவுலா ஷெரீஃப்க்கு போக முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிஃப்டாக எவ்வளோ செலவாக தோதி கொண்டு போகிறோமோ அலமதுல்லா அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பீரியட்லையும் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் 30-40 நாட்கள் தான் மிச்சம் இருக்குது. என்ன மாதிரி இபாதத்துக்கெல்லாம் நம்ம செஞ்சு இந்த ஹஜ் பயணத்தை இன்னும் ஸ்பெஷலாக பண்ணலாம் சார்? இல்லை, மதீனாவுடைய ரவுலாவுக்கு போகிற இபாதத்து என்னன்னு கேட்குறீங்களா? இந்த பிறப்படுற 1.5 மாசத்துல நம்ம என்ன செய்யணும்னு கேட்குறீங்க? இல்லை, நார்மலாக நீங்கள் செய்கிற இபாதத்து குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வாங்களேன். தஹஜ்ஜுத் தொழுதுங்க, துவா செஞ்சுட்டு வாங்க போதும். மதீனாவுக்குள்ள ஸ்பெஷலைஸ்டாக அந்த செலவாத்துகள், ரவுலாவில் என்ன சொல்லணும், மதீனாவுடைய ஒழுக்கங்கள் என்னென்ன, அது பூரா தனியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசி சொல்லித்தருவோம். மதீனா போகிற வழியிலையும் சொல்லித்தருவோம். மதீனா போன பிறகும் கூட ரவுலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மதீனாவுடைய ஹோட்டலில் இப்படி ஒரு பயான் வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் ரவுலாவுக்கு கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் அதுவரையும் வழக்கமாக செய்கிற அமல்கள் துவாக்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸ்பெஷலைஸ்டாக இதுக்குன்னு எதுவும் தனியாக அமல் கிடையாது. உங்களுடைய இபாதத்துகளோட துவாக்களோட செய்யுங்க. இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து பீரியட் செஞ்சு நம்ம ஏட் கட்டிக்கிறோம், ஹஜ்க்காக உங்களுக்காக கட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுமா, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் பள்ளிவாசலுக்கு அங்கே ஹரம் ஷரீஃபுக்குள்ளே வர முடியாது, தவாஃபு இதெல்லாம் செய்ய முடியாது. மற்றபடி நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல இருந்துட்டு துவாக்கள் அது இது ஓதிட்டு இருக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை, முதல் உம்ராவையே சுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். குளிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு உம்ராவை ஆரம்பிப்போம். மற்றவங்கெல்லாம் செஞ்சிருவாங்க, அவங்க மட்டும் அந்த இது வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இதை. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப டீப்பாக இருந்தால் நம்ம பர்சனலாக கேட்டுக்கலாம், அப்புறம் கேட்டுக்கலாம். பண்ணலாம். அந்த மாதிரி இது
ஆண்கள் மொட்டை அடிக்காமல் ஆண்களுமே முடி கட் பண்ணாமல் போடணும். ஃபர்ஸ்ட் உம்ரா பண்ணுறது ஆண்கள் தான் மொட்டை அடிக்க பேசுகிற, பெண்கள் மொட்டை அடிக்கூடாது. ஆண்கள் மட்டும் முடி கட் பண்ணுறது. ஆமாம், ஆண்கள் தான் மொட்டை அடிக்கிறது பெட்ரு. இல்லை முடியை குறைச்சிக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். நீங்கள் வாங்க, உங்கள் மொட்டை நான் அடிக்கிறோம். எதுவும் கேட்கணுமா? ரைட். இந்த ஷெட்யூல்டு கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து மதினால வந்து ஜுபாக்கு காட்டவும் இல்லை. மதினால ஜுபாக்கு காட்டவும் இல்லை. நீங்கள் என்ன குரூப் 15-20 நாளா? 30 நாள் சொன்னாங்க. அப்படியா? எக்கனாமிக் உங்கள் டீட்டெயில் இவங்கள்ட்ட கேளுங்க. சரி. சாரி, இந்த முதல் உங்களுக்கு டைமிங் எப்படி நம்ம தயார் பண்ணுவோம்? முதல் நாள் போனால் பொதுவாக எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ பண்ணுவோம்? நம்ம எத்தனை முறை வரைக்கும் பண்ணலாம்? சொல்லுவேன். அநேகமாக கொஞ்சம் கவனிக்கல. நான் சொன்னபடி ஃப்ளைட் டைமு ஜித்தாவுக்கு காலையில் 11 மணிக்கு போகுது. 11 மணிக்கு போனால் நாம் மக்காவில் ரூமுக்கு போகிறதுக்கு அநேகமாக மகரிப் ஆயிடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். அது அவங்க பஸ்ஸு நம்ம கரெக்டாக கிடச்சி பஸ்ஸு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மளை அங்கே கரெக்டாக லாட்ஜில் இறக்கி அந்த லாட்ஜில் போன உடனே நமக்கு ரூமுகளை ஒதுக்கி நாம் அந்த பஸ்ஸில் இருந்து எடுத்து போடுற பொட்டியெல்லாம் எடுத்து கொண்டு போய் மகரிபாக ஆயிருமில்ல. சரி, அது ஹஜ்ஜு நெருங்க கொஞ்சம் இதாகும். இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்காமா, ஹஜ்ஜு நெருங்கிறப்போ முன்ன பின்ன ஆகலாம். 11 மணிக்கு நாம் இறங்கினோம்னா எப்படி இருந்தாலும் அசர் மகரிப் இல்லைன்னாலும் அசராக வச்சுக்கலாம், அப்படி ஆயிடும். அதனால் பெட்ரு என்னன்னா இடையில தொழுகு நேரமெல்லாம் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் அமல் செய்யணும்னா இஷா தொழுதுட்டு உள்ளே போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரூமில் வந்து நம்ம பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நீட்டி நிமிர்ந்துட்டு எழுந்திரிச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா வந்த கலைப்போட நம்ம முதல் நாள் நைட்டு 10 மணிலேருந்து நம்ம இந்த ஓட்டத்தில் இருக்கிறோம். அதனால் போன உடனே போய் உம்ராவுக்குள்ளே போக முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு இஷாவுக்கு பிறகு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு அப்படி மெதுவாக இறங்கினோம்னா போய் தவாஃபு உம்ரா எல்லாத்தையும் அந்த சரி அத்தனையும் முடிச்சுட்டு 12-1 மணிக்குள்ளே ரூமுக்கு வந்துடலாம். கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ரொம்ப கடுமையான கூட்டமாக இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 ஹஜ்ஜுக்குள்ளே எல்லாம் முடிச்சு போயிடும். நைட்டு சாப்பிட்டு நம்ம உள்ளே இறங்க வச்சாலும் நம்ம என்னை பொறுத்தவரையும் லொஹுருக்கே நீங்கள் போயிட்டாலும் கூட உடனடியாக போகிறத விட கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உடம்பை தயார்படுத்திட்டு போகிறது நல்லது. தொடர்ந்து ஓட்டத்தில இருக்கும், எல்லாத்துக்கும் செட் ஆகாது, வயசானவங்களும் இருப்பாங்க. அதனால இஷாவுக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம். இஷாவுக்கு பிறகு ஒன்றா தொடங்க வச்சாலாம் பார்த்து. அப்புறம் அங்கே இருக்கிறப்போ உம்ராங்கிறது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது. சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உம்ரா பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் முடியாதவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் வந்து ஏதாவது வாரத்துக்கு ஒன்று பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். உம்ரா செய்யலாம். உம்ரா வந்து இங்கிருந்து போகிற உம்ராவுக்கு தான் டைரக்டு. அடுத்தடுத்த உம்ரா செய்கிறதா இருந்தால்
அங்கே உள்ள ஆயிஷா பள்ளிக்கு போகணும். பக்கத்தில் தான் ஆயிஷா பள்ளி. அந்த 4-5 கிலோமீட்டரில் உள்ள ஆயிஷா பள்ளியில் போய் இங்கே நாம் வீட்டில் செஞ்ச மாதிரி அங்கே செய்யணும். 2 ரக்காய் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு நியத்து பண்ணிட்டு தல்பியா ஓதிட்டு அங்கிருந்து வரணும். வந்து இதே அமல் தான். எஹ்ராம், காபாவில் தவாஃப் 2 ரக்காய்த்து, சஃபா மர்வாவில் தொங்கோட்டம், தலைமுடி எடுக்கிறது. இந்த 4 தான். ஒவ்வொரு முறையிலும் இந்த 4 அமலும் செய்யணும். சந்தேகங்கள் முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் தேவைன்னா அப்புறம் நம்ம பின்னாடி கேட்டுக்கோம். கேளுங்க மைக் கொடுங்க. இல்ல உங்க மேல கடமைன்னா நீங்க உங்க கடமையை செஞ்சிடணும். ஆமா. இல்ல நான் தாய் தகப்பனுக்கு தான் செய்யறேன்னா செய்யறதுக்கு அனுமதி உண்டு. அதுக்கு பதிலி ஹஜ்ஜின்னு பேரு. டைரக்ட் ஹஜ் இல்லை, ஹஜ்ஜ பதிலின்னு பேர். ஆனால் பொதுவாக சிறப்பு என்னன்னா, ஒருத்தர் தன் மேலே கடமை ஆயிடுச்சுன்னா முதல்ல அவருக்கான ஹஜ்ஜு செய்யணும். வேற அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதாவது எஹ்ராமோ இந்த உம்ராவோ ஹஜ்ஜிலையோ சட்டங்களை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா அதனுடைய பெனாலிட்டி, அந்த என்ன குற்ற பரிகாரம் அப்படிங்கிறது கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான குற்ற பரிகாரம் இல்லை. சில தவறுகள் சின்ன தவறுகள், அது ஏதாவது சதகா செஞ்சுட்டா சரியாயிடும். சில தவறுகள் பெரிய தவறு. இப்போ உதாரணமாக ஒருத்தர் குறிப்பிட்ட அந்த சவுதிக்கு போகிறப்ப எஹ்ராமே இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் பாஸ் ஆகிட்டார், போய் அங்கே இறங்கிட்டாருன்னா இவர் ஆடு அறுத்து கொடுக்கணும். ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சிலதுக்கு குர்பானி தர்மம் கொடுக்கணும், சிலதுக்கு தர்மம் செஞ்சால் போதும், சிலதுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டால் போதும். இப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன இது மீறணுமோ நீங்கள் அந்த டைமில் கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிக்கலாம். பொதுவாக இதுதான், யார் யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் சட்டத்தை இது பண்ணிடுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தர்மம், அதாவது குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன தவறுகள், பெரிய தவறுகள், மேஜரானது, தவாஃபில் பண்ணுறது, ஹஜ்ஜில் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் கூட இருப்போம். அப்போ நீங்கள் சந்தேகங்கள் கேட்டுக்கலாம், நம்ம என்ன செய்யணுன்றது சொல்லலாம். அந்த குர்பானி சவுதியில் இந்தியாவுக்கு அது சொல்கிறோம். குர்பானி ஹஜ்ஜுக்கு போகிறவங்க ஹஜ்ஜில் கொடுக்கணும். அவங்க மேலே ஹஜ்ஜில் தான் வாஜிப். நான் பிரயாணம் பண்ணுறேன்னா நான் ஹஜ்ஜுக்குன்னு ஒரு குர்பானி இருக்குது. பிறை 10 அன்னைக்கு சைத்தானுக்கு கல் எரிஞ்சிட்டு நான் குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் தலைமுடியை எடுக்க முடியும். அதுவரை நான் தலைமுடி எடுக்கவே முடியாது. நான் ஃபஸ்ட்டு குர்பானி கொடுக்கணும். ஹாஜிகள் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. அது இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் சொல்லுவோம். சவுதி அரசுலேயே பணத்தை கட்டிட்டோம்னா அரசே குர்பானி கொடுத்துட்றாங்க, க்ளீனாக கொடுத்துருவாங்க. கொஞ்சம் விளைஞ்சு ரைட், அரசாங்கத்திலேயே கொடுத்து அது பண்ணிடுறது தான் ரொம்ப சிறப்பு. நம்ம அப்படி தான் பண்ணுறோம். இந்த தனி நபர்கள் யாராவது உங்கள் பேரில் நான் ஆடு அறுத்துக்கிறேன் காசு கொடுக்காம, அது நம்பிக்கையும் இல்லை, அது சரியும் இல்லை. நம்ம அரசுக்கு கொடுத்துருவோம். சவுதியை பொறுத்தவரையும் குர்பானியை உடனடியாக கொடுத்து அதனுடைய இறைச்சிகளை அன்னைக்கு மத்தியானம் நைட்டே ஃப்ளைட்டில் ஏற்றி தேவைப்பட்ட ஏழை நாடுகளுக்கு கொண்டு போய் இறக்கிறாங்க. அதனால் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அவங்கள நம்பி நம்ம ஒப்படைச்சிடலாம், கொடுத்துடலாம்.
சில பேர்லாம் ஆட்சிகள் ஆர்வ கூடாதுல நானே ஆடு வாங்கி அறுக்கிறேன்னு போய் நின்று பூரா ரத்தத்தோடு வருவார். ஆமாம், அது நல்லதில்லை. இப்போ உணவு டாக்குமெண்ட் ரெடியா? இப்போ கொடுத்துருவீங்களா இல்லை உணவு சாப்பிட கொடுக்கா? சரி, இப்போ இன்ஷால்லா முதல்ல உணவுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கோங்க. இன்ஷால்லா அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஒரு சின்ன துவா அப்படியே ஓடிக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम। जो हजरात उर्दू में बात करते हैं उनको उर्दू ज़बान उर्दू में कोई पूछना तो इंशाअल्लाह अलग से पूछ सकते हैं। मसाइल के भी इंशाअल्लाह भाई उनको उर्दू में भी जवाब बोल सकता हूँ। शुक्रिया। إن الحمد